இன்றைக்கு குற்றவியல் நடைமுறை சட்டம் சார்ஜை பற்றி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். சாப்டர் நம்பர் 17 நம்ம சார்ஜ் பற்றி அண்டர் செக்ஷன் 211 இருந்து 217 வரை நாம் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இதற்கு சுருக்கமான வார்த்தைகளை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் மறக்க முடியாது. எனவே CPMVR CPMVR இந்த வார்த்தை நினைவில் வைத்துக் கொண்டால் அண்டர் செக்ஷன் 211 ஆரம்பித்து அண்டர் செக்ஷன் 217 வரை மறக்க முடியாது. C stands for contents of charge, P stands for particulars of charge, M stands for manner of occurrence, W stands for words in charge, E stands for error, A stands for alteration of charge, R stands for recalling of witness. குற்றச்சாட்டு என்பது அண்டர் செக்ஷன் 211 CRPC. அந்த குற்றச்சாட்டில் என்னென்ன பர்டிகுலர்ஸ் இருக்க வேண்டும் அண்டர் செக்ஷன் 212 CRPC. அது எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் மேனர் ஆஃப் அக்கரன்ஸ் அண்டர் செக்ஷன் 213 CRPC. அந்த குற்றச்சாட்டில் என்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அண்டர் செக்ஷன் 214 CRPC. அந்த குற்றச்சாட்டில் ஏதேனும் குறைகள் இருக்கிறதா அண்டர் செக்ஷன் 215 CRPC. அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய முடியுமா, மாற்ற முடியுமா அண்டர் செக்ஷன் 216 CRPC. அவ்வாறு அந்த குற்றச்சாட்டில் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு சாட்சிகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை செய்ய வேண்டும் அண்டர் செக்ஷன் 217 CRPC. இதைத்தான் சுருக்கமாக CPMVR என்று சொல்கிறோம். இதில் செக்ஷன் 211 பொறுத்து கண்டென்ட்ஸ் ஆஃப் த சார்ஜ் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன் பிஞ்ச் என்ற ஒரு வார்த்தையை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். O stands for offense, N stands for name of the offense, E stands for explain. இதுதான் அண்டர் செக்ஷன் 211 சப்செக்ஷன் 1ல சொல்லிருப்பாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, புரியலன்னு சொன்னா அதை விளக்கி சொல்ல வேண்டும். அவர் மீது என்ன குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது என்பது பற்றி அந்த எதிரிக்கு புரியவில்லை என்று சொன்னால் அல்லது அது குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு புரியவில்லை என்று சொன்னால் அதை பற்றி விளக்கி சொல்ல வேண்டும் அண்டர் செக்ஷன் 211 சப்செக்ஷன் 1. பிஞ்ச் PINCH அதற்கு ஒரு பர்டிகுலர் நேம்ஸ் இருக்கிறதான்னு பார்ப்பாங்க. I stands for ingredients. அந்த குற்றச்சாட்டுக்கு என்னென்ன உட்கூறுகள் இருக்கிறது. C stands for court language. அது நீதிமன்றத்தினுடைய மொழி அண்டர் செக்ஷன் 272 CRPC சொல்லப்பட்டிருப்பது நீதிமன்றத்தினுடைய மொழி. அப்ப உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கு கோர்ட் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ். Under Article 348 of the Constitution of India 1950, ஒரு சட்டத்தை நாம் உச்சரிக்கின்ற பொழுது அந்த சட்டம் எந்த வருடம் வந்தது என்று அந்த வருடத்தையும் சேர்த்து உச்சரிக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று சொன்னால் 1950 அவற்றையும் சேர்த்து உச்சரிக்க வேண்டும். அண்டர் ஆர்டிகல் 345 அது எங்கே பயன்படுத்தப்படுகிறது அந்த மொழிகள் பார்லிமெண்ட்ல லெஜிஸ்லேச்சர்ல என்ன மொழியை பயன்படுத்த வேண்டும். அதை போல CRPC தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அண்டர் செக்ஷன் 272 கோர்ட் லாங்குவேஜ். ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்கிறார், H stands for habitual offender. அண்டர் செக்ஷன் 75 கேஸ் போடுவாங்க. அண்டர் செக்ஷன் 211 பொறுத்தவரை நாம் ஏற்கனவே 211 17 வரை சொல்லியிருக்கிறோம் CPMVR என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது 211 மட்டும் தனியாக எடுத்து படிக்கின்ற பொழுது ஒன் பிஞ்ச் என்ற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். offense, name of offense, explain, penal provision தான் அந்த penal provision,
இன்கிரீடியன்ஸ் இருந்தா அந்த இன்கிரீடியன்ஸ், அந்த ஆக்டுக்கு அந்த அஃபென்ஸ் எந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதோ அந்த சட்டத்தின் பெயர் என்ன, ஆக்ட் ஆஃப் தி நேம் ஆஃப் தி ஆக்ட். நீதிமன்ற மொழிகள் என்ன, அந்த செக்ஷன் 272 பொறுத்தவரை ஒரு மாவட்ட அமர்வு நீதிமன்றம், அதன் கீழே அமைந்திருக்கிற அத்தனை நீதிமன்றங்களும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வரை, டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட் வரை, அந்த மாநில மக்களால் பேசப்படக்கூடிய மொழி எதுவோ அந்த மொழியில் இருக்கலாம். Under section 272, H stands for habitual offender. 75ல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போடுவாங்க. வழக்கமான குற்றவாளிகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு enhanced punishment will be imposed. அதிகப்படியான தண்டனை வழங்க முடியும். இதைத்தான் under section 211ல நம்ம பார்த்திருக்கிறோம். Under section 212, place of occurrence, date, time இருக்கணும். அப்ப எந்த வெப்பன் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார், என்ன குற்றம் நடந்தது, அதற்கு என்ன ஆப்ஜெக்ட், யார் விக்டிம், அதுல ஓவர் ஆக்ட் இருக்கிறதா இல்லையா. ஓவர் ஆக்ட் மீன்ஸ் ஒரு சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள். கவர்ட் ஆக்ட், ஓவர் ஆக்ட், கவர்ட் ஆக்ட். நம்ம 379ல பெயில் பெட்டிஷன் நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போட்டிருக்கோம். அந்த செக்ஷன் 379 ஐபிசி திருட்டு குற்றத்திற்கான தண்டனை. அப்ப பெயில் பேசுறப்ப என்ன சொல்லுவாங்க, there is no overact your honor அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் திருநார்னு நேர்ல யாரும் பார்த்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீதிமன்றம் அவற்றை கருத்தில் எடுத்துக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் முடியாது. அது டிஸ்கிரிஷனரி பவர். நீதிமன்றத்தினுடைய உள்ளார்ந்த அதிகாரம், தனிப்பட்ட அதிகாரம், அது தன் விருப்ப உரிமை அதிகாரம். பொதுவாகவே அண்டர் செக்ஷன் 151 பொறுத்தவரை சிபிசில முன்சிப் கோர்ட்ல இருந்து எல்லா நீதிமன்றமும் அந்த இன்ஹரண்ட் பவரை எக்ஸசைஸ் பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். ஆனால் சிஆர்பிசில இதே இன்ஹரண்ட் பவரை பற்றி அந்த செக்ஷன் 482ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 482வில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த அதிகாரத்தை உயர் நீதிமன்றம் மட்டுமே செயல்படுத்த முடியும். ஆனா சிபிசில பாருங்க, அந்த செக்ஷன் 151ல எல்லா கோர்ட்டுக்கும் அந்த பவர் இருக்கு. முன்சிப் கோர்ட்ல இருந்து எல்லா கோர்ட்டுக்கும் அந்த பவர் இருக்கு. அதைத்தான் இங்க சொல்றாங்க. அந்த செக்ஷன் 212, அந்த 212ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை particulars as to time, place and person. எந்த நபர் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் இந்த குற்றத்தை செய்தார் என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஒருவர் மீது நாம் குற்றம் சுமத்துகிறோம் என்று சொன்னால் இந்த நபர் தான் திருடினார், இந்த நபர் தான் அடித்தார், இவர் தான் ஏமாற்றினார் என்று சொல்லி குறிப்பாக சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த இடத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் இது நடந்தது. Particulars as to time, place and person. எந்த விஷயத்தை குறித்து ஒரு குற்றச்சாட்டப்படுகிறதோ அந்த குற்ற நிகழ்வு நடந்த காலம், இடம், எந்த இடத்துல நடந்தது, யாருக்கு எதிராக நடந்தது, எதை பொறுத்து நடந்தது, அந்த நபர், அந்த பொருளை பற்றிய தெப்ட் கேஸ் வருதுன்னா அந்த பொருள், அதை பற்றிய விவரங்கள் குற்றச்சாட்டில் கூறியிருக்க வேண்டும். ஒரு நம்பிக்கை மோசடி குற்றம் அல்லது பணம் அல்லது வேற ஏதாவது அசையும் பொருள், அதை டிஸ்ஹானஸ்ட்லி மிஸ் அப்ரோப்ரியேஷன், நேர்மையற்ற வகையில் அதை கையாடிய குற்றமாக இருக்க வேண்டும். அதை சுட்டிக்காட்டாமல் எந்த மொத்த தொகையை பொறுத்து அல்லது அசையும் பொருளை பொறுத்து அதை பொறுத்து அந்த குற்றம் செய்யப்பட்டிருக்கிறதோ, குற்றம் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த மொத்த தொகையை குறிப்பிடுவது, அல்லது அந்த அசையும் பொருளில் என்னென்ன பொருட்கள் இருந்தது. ஒரு வீட்டுக்குள்ள பூந்து பீரோ உடைச்சு திருடிட்டாருன்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் என்னென்ன, பீரோவில் இருந்த பொருட்கள் என்னென்ன, செயின், நெக்லஸ், இயர்ரிங், நோஸ்ரிங், பிரேஸ்லெட், இதையெல்லாம் தனித்தனியாக குறிப்பிட்டிருக்க வேண்டும்.
அந்த தேதிகளை குறிப்பிட்டாலே போதும். ஒரு வீடு பூந்து திருடுறாரு, வீட்டை பூட்டிட்டு நம்ம காலையில போயிருப்போம், 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்திருப்போம், வீடு உடைங்கி, வீட்டினுடைய கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கும், வீட்டுடைய பீரோ திறந்த நிலையில் இருக்கும். அப்ப எந்த தேதின்னு நம்மளால குறிப்பாக சொல்ல முடியாது. ஆனா நாம் காவல் நிலையத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ல இந்த தேதியில வீட்டை பூட்டிட்டு போனோம், 2 நாள் கழிச்சு வந்து வீட்டை வந்து நாங்க பார்க்கின்ற பொழுது வீட்டினுடைய கதவு உடைக்கப்பட்டிருக்கிறது, பீரோ உடைக்கப்பட்டிருக்கிறது, அதிலே உள்ளே இருந்த பணம், பொருள், தங்க நகை, ஆபரணங்கள் எல்லாமே திருடப்பட்டிருக்கிறது என்று சொல்லிதான் நாம் புகார் கொடுக்க முடியும். அப்ப குறிப்பிட்ட நேரம் அதெல்லாம் இங்க தேவையான தேவையில்லை. குறிப்பிட்ட தேதி அதெல்லாம் தேவைன்னா தேவையில்லை. அவன் எந்த திருடர் வந்து எந்த நேரத்துல வந்து அவர் உள்ள பூந்து திருநார்னு நமக்கு எப்படி தெரியும்? நாம தான் வீட்டை பூட்டி வச்சுட்டு போயிட்டோம் இல்லைங்களா? இந்த விவரங்கள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். இந்த தேதியை பொறுத்தவரை முதல்ல வீட்டை பூட்டிட்டு நீங்க என்னைக்கு ஊருக்கு போனீங்களோ அந்த தேதியிலிருந்து கடைசியா எப்போ வந்து வீட்டை பார்த்தீங்களோ அந்த தேதி பார்க்கணும். ஆனால் இதுக்கு லிமிடேஷன் சொல்லியிருக்கிறாங்க, ஓராண்டுகளுக்கு மேற்படாமல் இருக்க வேண்டும். நீங்க வீட்டை பூட்டிட்டு வெளிநாடு போயிட்டு இருப்பீங்க, 2 வருஷம் கழிச்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியுது? சிரமமா இருக்கு இல்லைங்களா? இருந்தாலும் அந்த விஷயங்களை சொல்றாங்க. ரைட். Under section 213 சொல்றாங்க, when manner of committing offenses must be stated. குற்றம் எந்த முறையில் செய்யப்பட்டது என்பதை எப்பொழுது சொல்லப்பட வேண்டும்? 212 சொல்றாங்க, அதனுடைய விவரங்கள், எதிரி வந்து எங்க குற்றச்சாட்டப்பட்டிருக்கார், எந்த இடத்துல, அவருக்கு என்ன விஷயங்கள், அதுக்கு போதுமான தகவல் வந்து அவருக்கு தெரிவிக்கணும். அப்ப தெரிவிக்கலன்னா அந்த வழக்கின் தன்மை எப்படி இருக்கும்? அந்த குற்றச்சாட்டானது எந்த நோக்கத்திற்கு போதுமான அளவில் சொல்லப்பட்ட குற்றம், அப்ப அது எந்த முறையில் செய்யப்பட்டது என்பதை பற்றிய விவரங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தா அது குற்றச்சாட்டே கிடையாது. குறிப்பாக யாருன்னு சொல்றாங்க, எந்த தேதின்னு சொல்றாங்க, எந்த இடம் சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 212 ஆஃப் சிஆர்பிசி. இப்ப 213 என்ன சொல்றாங்க? 212 சொல்லப்பட்ட விவரங்கள் எல்லாமே எதிரியின் மீது குற்றம் சுமத்தப்படுகின்ற பொழுது அந்த விஷயத்தை குறித்து அவருக்கு போதுமான தகவல் தெரிவிக்கவில்லை என்பதாக வழக்கின் தன்மை இருக்கின்ற பொழுது அப்ப அந்த அக்யூஸ்டுக்கு தெரிவிக்கணும். அப்ப அந்த குற்றச்சாட்டான எந்த நோக்கத்திற்கு போதுமான அளவில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம அக்யூஸ்ட் சொல்லணும். நீங்க இந்த தேதி, இந்த மாசம், இந்த வருஷம், இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நீங்க இந்த குற்றத்தை செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு எடுத்துரைக்க வேண்டும். ஆனாதான் கோர்ட்ல சொல்லுவாங்க பாருங்க, இந்த தேதி, இந்த மாசம், இந்த வருஷம், இத்தனை மணிக்கு நீங்க இந்த நபர்களை, இத்தனை நபர்களை அடித்ததாக சொல்லி உங்கள் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது, இந்த ஆயுதங்களை கொண்டு அடித்ததாக குற்றம் சுமத்தப்படுகிறது. இதுதான் அண்டர் செக்ஷன் 213. இதுல இந்த 212 ஒரு விஷயம் சார், அதை நீங்க மறக்கவே கூடாது. ஒரு 403, 406 ஐபிஎஸ்ல கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா குறிப்பாக டேட்டும் டைமும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதை மறக்கவே கூடாது. ஏன்னா 212 வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு எடுத்துக்காட்டு இதுதான். வீட்டை பூட்டிட்டு டூர் போறாங்க, 4 நாள் கழிச்சு வீட்டுக்கு வராங்க, வீட்டினுடைய பீரோ உடைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே இருந்த பொருட்கள் களவாடப்பட்டிருக்கிறது, திருடப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் தேதியும் டைமும் குறிப்பா சொல்லணுமா? கண்டிப்பா குற்றச்சாட்டில் சொல்லப்பட்டு இருக்க வேண்டுமா என்று சொல்லி கேள்வி கேட்பார்கள். நாட் நெசசரி. 212 இந்த கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பா 403, 406 பொறுத்தவரை டேட் டைம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, குற்றச்சாட்டில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் குறிப்பாக சொல்ல வேண்டும். அப்ப தனித்தனி தொகையோ அல்லது ஒரு கிராசம், ஒரு முழு தொகையோ இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சொல்லணும். 211 பொறுத்தவரை, சாரி, அண்டர் செக்ஷன் 213 பொறுத்தவரை 211 என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அண்டர் செக்ஷன் 212 சிஆர்பிசியில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களில் ஒரு தெளிவு இல்லை எனில், சரியா புரியல, ஆம்பிகிட்டியா இருக்கு, அப்ப
மேனர் ஆஃப் தி சார்ஜ் அதை பார்க்க வேண்டும். when manner of committing offense must be stated, குற்றம் எந்த முறையில் செய்யப்பட்டது என்பதை எப்பொழுது சொல்ல வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டுகள்லாம் கொடுத்திருக்காங்க சார். இந்த எடுத்துக்காட்டு எல்லாம் மிக முக்கியமானது. சில நேரங்கள்ல நடந்து முடிந்த 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல நிறைய எடுத்துக்காட்டு தான் சார் கேள்வியை கேட்டிருந்தாங்க. நேரடி செக்ஷனை கேட்கவில்லை, மாறாக எடுத்துக்காட்டிலிருந்து தான் கேள்விகள் கேட்கப்பட்டது. எனவே அது சிஆர்பிசியாக இருந்தாலும் சரி, ஐபிசியாக இருந்தாலும் சரி, எவிடன்ஸ் ஆக்டாக இருந்தாலும் சரி, அல்லது கான்ட்ராக்ட் ஆக்டாக இருந்தாலும் சரி, சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டா இருந்தாலும் சரி, இல்ல இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டாக இருந்தாலும் சரி, எடுத்துக்காட்டுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த செக்ஷன் 213 சொல்றாங்க, ஒரு பொருளை திருடியதாக குற்றம் ஏ மீது சார்ஜ் பண்றாங்க. அவர் எந்த முறையில அந்த பொருளை வந்து திருடினார்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டுல சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு. இரண்டாவது எடுத்துக்காட்டு, ஒரு நபரிடம் வந்து பணத்தை ஏமாற்றியதா குற்றம், அல்லது திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றியதாக குற்றம். அப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்துல ஏ என்பவர் பியை ஏமாற்றினார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்படுகின்ற பொழுது அவர் பியை எந்த முறையில் ஏமாற்றினார் என்பதை அந்த குற்றச்சாட்டில் சொல்ல வேண்டும். கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தரணும், பணம் வாங்கியிருப்பார், பணத்தை ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் கட்டியிருப்பார். அப்ப 1 லட்ச ரூபாய் பணம் வாங்கினாருங்க, எனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி தரலைங்க அப்படின்னு சொல்லுங்க. 1 லட்ச ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டாருன்னு சொன்னீங்கன்னா அது கோர்ட் ஏற்றுக்கொள்ளாது. 1 லட்ச ரூபாய் எதுக்காக பணம் கட்டினீங்க அந்த விஷயத்த சொல்லணும். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி என்னிடம் 1 லட்ச ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றி விட்டார். இதுதான் அதனுடைய மேனர். அப்ப எவ்வாறு ஏமாற்றினார் என்பதை அந்த குற்றச்சாட்டு விவரிக்க வேண்டும். எப்படி ஏமாத்தினாரு? வேலை வாங்கிட்டாருன்னு சொல்லி ஏமாத்திட்டார். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி இருக்கிறார். இதுதான் மேனர் ஆஃப் த சார்ஜ். மூன்றாவது எடுத்துக்காட்டு, ஏ என்பவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு பொய் சாட்சி சொல்றார். இப்ப பொய் சாட்சி சொன்னார்னு சொல்லி அவர் மீது சார்ஜ், அவர் மீது குற்றச்சாட்டு சொல்றாங்க. அவர் பொய்யா வந்து சாட்சி சொல்லிட்டாருங்க அந்த கேஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏ வந்து சொல்றாருன்னு சொன்னா கோர்ட்ல வந்து டீபோஸ் பண்றாரு, டெபோசிஷன் எடுத்து பார்க்கிறோம். எந்த இடத்தில் அவர் பொய் சாட்சி சொன்னார்னு அந்த வரிகளை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் அது சொல்லப்பட்டது அதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். டாக்டரின் ஆஃப் செவராபிலிட்டி நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில். எந்த அளவுக்கு குறைகள் இருக்கோ அதை நீக்கிவிட்டு நல்ல சட்ட சரத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை போலத்தான் ஒரு நபர் வந்து பொய் சாட்சியம் அளிக்கிறார் என்று சொன்னால் அவர் எந்த இடத்தில் அந்த பொய் சாட்சியை அளித்தார், எந்த நேரத்தில் எந்த இடத்தில் அந்த பொய் சாட்சியம் அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவரால் கொடுக்கப்பட்ட தகவல் பொய் என்று எப்பொழுது சொல்லப்படுகிறதோ அந்த பகுதியினுடைய விவரங்கள் மட்டும்தான் குற்றச்சாட்டுல இருக்கணும். இவர் ஏற்கனவே வந்து ஒரு நிலத்து கேஸ்ல வந்து அங்க வந்து நிலம் அவருடையது இல்லை என்று சொல்லி அவர் ஒத்துக்கொண்டார். அந்த பகுதியை மட்டும்தான் எடுத்துக்கணும். அதன் பிறகு வேற ஒரு கேஸ்ல சொல்றாரு நிலம் வந்து என்னுடைய நிலம் தான் சொல்லியிருக்காரு. ஒரு சண்டை கேஸ்ல சொல்றாரு, ஒரு அப்பாவின் மீது ஒரு பொய் குற்றச்சாட்டு சுமத்துறார். அப்ப எந்த இடத்தில் அவர் டெபோசிஷன் சொல்லிட்டு வந்திருப்பார், இந்த வார்த்தையை எந்த வரிகளில் வருகிறது, அந்த சாட்சியத்தில் எந்த பகுதி பொய் என தெரிகிறதோ, பொய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதியினுடைய விவரங்களை குற்றச்சாட்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். நீங்க ஏற்கனவே அந்த கேஸ்ல வந்து இந்த மாதிரி நீங்க குற்றத்தை வந்து அந்த சிவில் சூட்ல நிலம் உங்களுடைய நிலம் இல்லைன்னு சொல்லி நீங்க வந்து சாட்சியம் அளிச்சிருக்கீங்க.
ஆனா இப்ப நீங்க இங்க நிலம் உங்களுடைய நிலம்னு சொல்றீங்க. அப்ப நீங்க பொய் சாட்சி சொல்லியிருக்கிறீங்க, அந்த நீதிமன்றத்துல பொய்யாக சாட்சி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான்காவதாக ஒரு எடுத்துக்காட்டுல சொல்றாங்க, ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அவருடைய டியூட்டியில இருக்கிறார். அவர் எந்த இடத்தில் பணி செய்கின்ற பொழுது ஏ என்ற பப்ளிக் சர்வெண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கார். இப்ப பி போயிட்டு அவர்கிட்ட கேட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டார். உடனே பணி செய்ய விடாமல் இவர் தடுத்தார் சொல்லிட்டு நம் மீது கேஸ் போடுவாங்க. அப்ப எந்த நேரத்தில் எந்த இடத்தில் பி என்ற நபர் ஏ என்ற பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தார் என்று சொல்லி குற்றச்சாட்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது ஐந்தாவது எடுத்துக்காட்டு சொல்றாங்க, ஏ பியை கொலை பண்றாரு. அப்ப எந்த முறையில் பியை ஏ கொலை செய்தார் என்று சொல்லி குற்றச்சாட்டுல சொல்ல வேண்டுமானா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதை போல திருட்டு பண்றாரு, திருடுறாரு, எந்த முறையில் திருடினார்னு சொல்லி சார்ஜ்ல சொல்லணும்னா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கொலைக்கும் திருட்டுக்கும் குற்றச்சாட்டில் இப்படிதான் செய்தார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஒரு உத்தரவு போடுறாங்க, அந்த உத்தரவுக்கு ஏ என்பவர் கீழ்ப்படியல, ஏ மீது குற்றச்சாட்டு. அந்த செக்ஷன் 188 ஐபிசி பொது ஊழியர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை வழங்குதல். இப்ப பொது ஊழியர் இந்த விஷயத்தை சொல்றாரு. சொல்லுகின்ற பொழுது இப்ப ஏ என்ற குடிமகன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறார். எதன் அடிப்படையில் அவர் கீழ்ப்படியாமல் நடந்தார் அந்த விவரத்தில் சொல்ல வேண்டும். பப்ளிக் ஆபீசர் என்ன உத்தரவு போட்டார், எதுக்காக அவர் கீழ்ப்படியல, எதுக்காக கீழ்ப்படியாமல் அந்த பொது ஊழியரால் விதிக்கப்பட்ட அந்த விதிகளை மீறி செயல்பட்டு இருக்கிறார் என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டில் தெளிவாக சொல்லப்பட வேண்டும். ஒரு சாலை மறியல் பண்றாங்க, அப்ப சார்ஜ் ஷீட் எப்படி இருக்கும்? ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 30 சப்செக்ஷன் 2 ஆஃப் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் நடைமுறையில் இருக்கிறது, அமலில் இருக்கிறது. அதை மீறி இவர்கள் சாலை மறியல் செய்திருக்கிறார்கள். பொது ஊழியர்களுடைய அறிவிப்பை மீறி இவர்கள் சாலை மறியல் செய்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் அண்டர் செக்ஷன் 188 ஐபிசியின் படி வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்ப சார்ஜ் தெளிவா இருக்கணும். பொது ஊழியர் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, அந்த உத்தரவு நடைமுறையில் இருக்கிறது, அமலில் இருக்கிறது, அதை மீறி சாலை மறியல் பண்ணாங்கன்னா குற்றம். இதான் சார்ஜ் சார். இந்த எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு முக்கியம். இதுல இந்த எடுத்துக்காட்டுல ரெண்டு விஷயம். ஒண்ணு, கொலை செய்திருந்தாங்கன்னா எந்த முறையில் இவர் கொலை செய்தார் என்று சொல்லி சார்ஜ்ல நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல திருட்டு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் எந்த முறையில் இவர் திருடினார் அப்படின்னு சொல்லி சார்ஜ்ல நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மற்ற விஷயங்களை குறிப்பாக சொல்லணும். இடம், தேதி, எந்த இடத்துல எப்படி திருடினார், எப்படி ஏமாத்தினார், எப்படி பணி செய்ய விடாம தடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு கொலை கேஸுக்கோ ஒரு திருட்டு கேஸுக்கோ சார்ஜ்ல இந்த முறையில் தான் நீங்கள் திருடினீர்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டில் சொல்லப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால் சில நேரங்களில் எடுத்துக்காட்டை கேள்வியாக கேட்கிறார்கள். நடந்து முடிந்த 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல இந்த எடுத்துக்காட்டுகள் தான் சார் நிறைய கொஸ்டின் வந்துச்சு. செக்ஷனை படிச்சிருப்போம், எடுத்துக்காட்டு படிச்சிருக்க மாட்டோம். செக்ஷன் 214 அந்த குற்றச்சாட்டில் என்னென்ன சொற்களை பயன்படுத்தி இருக்க வேண்டும்? Words in charge taken in sense of law under which offense is punishable. குற்றச்சாட்டில் உள்ள சொற்களை எந்த சட்டத்தின்படி குற்றம் தண்டிப்பதற்குரியதோ அந்த சட்டத்தின் பொருளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐபிசி சொல்லியிருந்தாங்கன்னா ஐபிசி பார்க்கணும், போக்சோ ஆக்ட் சொல்லியிருந்தாங்கன்னா போக்சோ பார்க்கணும், எஸ்சிஎஸ்டி ஆக்ட் சொல்லியிருந்தா எஸ்சிஎஸ்டி ஆக்ட பார்க்கணும், டிவிசி சொல்லியிருந்தாங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட பார்க்கணும், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டா அதை பாருங்க.
காஸ்மெட்டிக் அண்ட் ட்ரக்ஸ் ஆக்டா, அதை பாருங்க. NDPS ஆக்டா, அதுல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் பார்க்கணும். அதில் உள்ளது வார்த்தைகளைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்தெந்த சட்டத்தில் என்னென்ன வார்த்தைகளை எம்ப்ளாய் பண்ணிருக்காங்க, கையாளப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தான் அந்த சட்டத்தின்படி தண்டிப்பதற்குரியதோ அந்த சட்டம் அவற்றுக்கு கொடுக்கக்கூடிய பொருள் விளக்கம். அந்த சட்டத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும், இன்டர்பிரேட் பண்ணிக்கணும். ஒரு கிரிமினல் கான்ஸ்பைரசி இருக்கிறது, அதுல ஒரு அப்ரூவரா ஒருத்தர் மாறிட்டார். நமக்கு தெரியும் அண்டர் செக்ஷன் 133 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதுல அக்காம்ப்ளிஸ் உடன் குற்றவாளி 2 பேர் சேர்ந்து ஒரு குற்றம் பண்றாங்க, அல்லது 5 பேர் சேர்ந்து ஒரு குற்றம் செய்கிறார்கள், அல்லது 10 பேர் சேர்ந்து ஒரு குற்றம் செய்கிறார்கள். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அதில் ஒரு நபர் குற்றத்தை ஒத்துக்கொண்டு நான் அப்ரூவரா மாறுறேன், எனக்கு தண்டனை குறைச்சு கொடுங்கன்னு கேட்கிறார். அந்த ஒரு நபர் அவரால் கொடுக்கப்பட்ட சாட்சியத்தை வைத்து தண்டிக்க முடியுமானா முடியாது. இதர சாட்சிகளும் கரோபரேட் பண்ணணும். மிக முக்கியமான பாயிண்ட் அக்காம்ப்ளிஸை பொறுத்தவரை, அப்ரூவரை பொறுத்தவரை, எந்த நபர் அப்ரூவரா மாறினாரோ அந்த நபரை விசாரணை செய்கின்ற பொழுது உடன் குற்றவாளிகளும் அவரோடு சேர்ந்து குற்றம் செய்த அத்தனை குற்றவாளிகளையும் ஒன்னாக சேர்த்து வைத்துதான் விசாரணை பண்ணணும். அப்ப ப்ரூவ் ஆனாதான் தண்டிக்க முடியும், இல்ல மற்ற குற்றவாளிகளை தண்டிக்க முடியாது. இந்த கேள்வி திரும்ப திரும்ப நிறைய ஸ்டேட்னுடைய ஜுடிஷியல் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். இப்ப நான் சொன்ன இந்த பதிலை ரைட். ஒரு கான்ஸ்பைரசி பண்றாரு. யாரு கான்ஸ்பைரசி பண்ணாங்களோ அவங்கள ஒரு சில பேர் மிஸ் ஆகி போச்சு சார்ஜில். பிறகு அவர்களுடைய பெயர்களை சேர்க்கலாமானா கண்டிப்பாக சேர்க்கலாம். அண்டர் செக்ஷன் 319 ஏ என்ற பாதிக்கப்பட்ட ஒரு நபர் காவல் நிலையம் சென்று அங்கே ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறார், என்னை 5 நபர்கள் சேர்த்து தாக்கினார்கள் என்று சொல்லி. போலீஸ் ஆபீசர் கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு சார்ஜ் பண்றப்ப 3 நபர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு வணையப்படுகிறது. 3 பேர் மட்டும் அவங்க மேலதான் கேஸ் மேடர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்க. இந்த விஷயம் டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட். டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் என்றால் நிழற் புகார்தாரர். நிழற் புகார்தாரர். டி ஜூர் கம்ப்ளைனன்ட் என்றால் அவங்க தான் போலீஸ் ஆபீசர். டி ஜூர் மீன்ஸ் இன் லா, சட்டப்படியான புகார்தாரர். டி ஜூர் மீன்ஸ் இன் லா. டி ஃபேக்டோ என்பது நிழற் புகார்தாரர். பாதிக்கப்பட்டவங்க காவல் நிலையம் போயிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க பாரு, அவங்க தான் டி ஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் அல்லது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மன்ட். டி ஜூர் என்பது அந்த போலீஸ் ஆபீசர், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போடுறாங்க இல்லைங்களா, அவங்க தான். அவங்க சட்டப்படியான புகார்தாரர் என்று அர்த்தம். இப்ப அப்ரூவர் இருக்காரு, அப்ரூவர் போயிட்டு 4 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. அதுல அப்ரூவர் ஒரு கான்ஸ்பைரசி சம்பந்தமா சொல்றாரு. அதை பேஸ் பண்ணி தண்டிக்க முடியுமானா முடியாது. இதர சாட்சியங்கள் ஒத்து போக வேண்டும். அது மட்டுமல்ல, எத்தனை பேர் சேர்ந்து அந்த குற்றம் செய்தார்கள் அத்தனை பேரையும் அந்த அப்ரூவர் கூட சேர்த்து வச்சுதான் விசாரணை பண்ணி தண்டிக்கணும். அதான் சரியான தீர்வு. இதைத்தான் இந்த 211க்கு நான் ஏற்கனவே கேஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்டர் செக்ஷன் 211 பொறுத்தவரை விசி சுக்லா வெர்சஸ் சிபிஐ 1980 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் நம்பர் 695. அண்டர் செக்ஷன் 211க்கான ஜட்ஜ்மெண்ட் இது மிக முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றேன், குற்றச்சாட்டு எப்படி இருக்கணும்? அனாம்பிகஸா இருக்கணும். ஐ மீன் தெளிவாக இருக்க வேண்டும், ப்ரெசைஸா இருக்கணும், சுருக்கமாக இருக்க வேண்டும், ஸ்பெசிபிக் லாங்குவேஜ்ல இருக்கணும். விசி சுக்லா கேஸ்ல சொல்றாங்க. ஸ்பெசிபிக் சார்ஜ்னா எப்படி இருக்கணும்? ஸ்ரீகாண்டியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர். இந்த வழக்கில் நாம ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு முறை குறித்துக் கொள்ளுங்கள்.
VC Shukla versus CBI 1980, SEC criminal, page number 695, object of charge. அதை சொன்ன வழக்கு VC Shukla. Specificity of charge, அதாவது an important requirement charge பார்த்தீங்கன்னா BN ஸ்ரீகாந்தியா, அவருடைய இனிஷியல் வந்து BAB, BN ஸ்ரீகாந்தியா versus State of Mysore, AIR 1958 Supreme Court, page number 672. BN Srikantia versus State of Mysore, AIR 1958 Supreme Court, page number 672. 211க்கான ஜட்ஜ்மெண்ட் இது. Under section 214, words in charge. குற்றச்சாட்டில் என்ன வார்த்தைகள் இருக்கிறதோ, taken in sense of law, under which offense is punishable. குற்றச்சாட்டில் உள்ள சொற்களை எந்த சட்டத்தின்படி தண்டிப்பதற்குரியதோ அந்த சட்டத்தின் பொருளில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். போக்சோ ஆக்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்கன்னா போக்சோ ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த சட்டத்தை படி தான், அந்த அதுல எப்படி இன்டர்பிரேட் பண்ணிருக்காங்க, எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்களோ அந்த பொருளில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். NDPS ஆக்டா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த பொருளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த பொருளில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். SCST ஆக்டா, DVC ஆக்டா, ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்டா, காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் ஆக்டுங்களா, அந்த சட்டத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதன் மாதிரி தான் பொருள் விளக்கம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், பொருள் கொள்ளப்பட வேண்டும். இதான் அண்டர் செக்ஷன் 214. அண்டர் செக்ஷன் 215, எஃபெக்ட் ஆஃப் எரர்ஸ். ஒரு குற்றச்சாட்டு வணைகிறாங்க. குற்றச்சாட்டு வணைகின்ற பொழுது அதில் ஏதேனும் குறைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த குறைகளினுடைய பிழைகளினுடைய விளைவு என்ன? ஒரு குற்றம் செய்திருக்குன்னு சொல்லி எந்த முறையில சொல்ல வேண்டுமோ அந்த விவரங்களை வந்து அதுல குற்றச்சாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஏதாவது பிழை இருக்கும் பட்சத்தில் விவரங்களை குறிப்பிடாமல் விட்டு விட்டால் அந்த பிழையினாலோ அல்லது விடுதலானாலோ இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட எதிரி அவருக்கு வந்து திசை திருப்பப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு நீதியும் மறுக்கப்படுகின்ற சூழ்நிலையில் நீதியும் அவருக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை, தவறி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்ப எரர் இருக்குன்னா எது எதெல்லாம் எரர்ல வரும்? இந்த அண்டர் செக்ஷன் 215 பொறுத்தவரை இந்த 464 CRPC எடுத்துங்க சார். அண்டர் செக்ஷன் 464 CRPC. இப்ப 464 CRPCல எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அதை தெரிந்து கொண்டு நாம் உள்ளே செல்வது நல்லது. எஃபெக்ட் ஆஃப் ஒமிஷன் டு ஃப்ரேம் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர் எரர் இன் சார்ஜ். குற்றச்சாட்டை வணையாமல் விட்டு விடுதலால் அல்லது குற்றச்சாட்டு இல்லாமையால் அல்லது குற்றச்சாட்டில் உள்ள பிழையால் ஏற்படும் விளைவுகளை பற்றி அண்டர் செக்ஷன் 464 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப 215 படிக்கின்ற பொழுது 464 நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். இப்போ 464 CRPC எதை பற்றி சொல்றாங்க? ஒரு குற்றச்சாட்டை வந்து ஃப்ரேம் பண்றாங்க, ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். அதுல சில விஷயங்களை விட்டுட்டாங்க. அந்த குற்றச்சாட்டுல பிழை ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? குற்றச்சாட்டு வணையப்படவில்லை என்று சொன்னால் அந்த ஒரே காரணத்தினாலே அல்லது அந்த குற்றச்சாட்டுல வந்து ஏதாவது தப்பு நடந்திருக்கு, அந்த குற்றச்சாட்டுல பிழை இருக்கு, அல்லது குற்றச்சாட்டு வந்து வணையாம விட்டுட்டாங்க, அதுல ஏதாவது விடுதல், முறைகேடு, ஆக்டர் ஒமிஷன் ஏதாவது இருக்கு. இந்த காரணத்தினால ஒரு மேல்முறையீடோ அல்லது ஒரு ரிவிஷனோ உண்மையிலேயே நீதி தவறி இருக்கின்ற பொழுது அந்த மேல்முறையீட்டின் நீதிமன்றம் அல்லது ரிவிஷன் கோர்ட், சீராய்வு நீதிமன்றம் ஒரு நியாயமான முடிவை எடுக்க வேண்டும். ஏன்னா சார்ஜ்ல வந்து எரர் இருக்கு, ஃப்ளா இருக்கு. சார்ஜ் பண்ண வேண்டிய விஷயத்தை விட்டுட்டாங்க. அதே மாரி சார்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா
அதுல பிழை ஏற்பட்டிருக்கு. அப்ப அப்பல்லட் கோர்ட்டு, ரிவிஷன் கோர்ட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்? நீதியின் நலனுக்கு உகந்தது என்று கருதுகின்ற பொழுதில், இப்ப நீதிமன்றத்தினுடைய முடிவு வந்து ஒரு தண்டனையோ அல்லது ஒரு கட்டளை, ஒரு ஆர்டரோ அது செல்லுபடி ஆகாது, செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ள கூடாது. எங்கே பிழை இருக்கிறதோ அந்த பிழையை வந்து சரி செய்ய வேண்டும், நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்ப உண்மையிலேயே வந்து நீதி வந்து தவறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி மேல்முறையீட்டு நீதிமன்றம் அல்லது சீராய்வு நீதிமன்றம் கருதுகின்ற பொழுது, அந்த குற்றச்சாட்டு வணையாமல் விடப்பட்டிருந்தால் குற்றச்சாட்டு வந்து என்ன பண்ணலாம்? அவங்க வணையலாம். அல்லது ரிமாண்ட் பேக் பண்ணலாம். நீங்க வந்து முறையா வந்து சார்ஜ் பண்ணல, இந்த கேஸ் வந்து அப்பீல் வந்திருக்கு, இந்த கேஸ் ரிவிஷன் வந்திருக்கு, நாங்க ரிமாண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் ட்ரையல் கோர்ட்டுக்கு அனுப்பி என்ன பண்ணுவாங்க? ரிமாண்ட் பேக் பண்றாங்க. நீங்க முறையா சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பலாம். குற்றச்சாட்டுல இருக்கக்கூடிய பிழைகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அந்த பிழைகளை எந்த அளவுக்கு பொருத்தமோ அந்த அளவுக்கு அந்த குற்றச்சாட்டு சரி செய்யப்பட வேண்டும். இதுதான் அண்டர் செக்ஷன் 464ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இந்த 464 தான் சார் 215 இணைத்து பார்க்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 464 குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 464 அண்டர் செக்ஷன் 215 கொண்டு வந்து நாம் இணைத்து பார்க்க வேண்டும். இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எடுத்துக்காட்டுகளை நாம் பார்த்தால் நமக்கு ஓரளவுக்கு இந்த 215 நமக்கு புரிந்துவிடும். ஏ வந்து தெரிஞ்சே இது வந்து கள்ள நாணயம் தெரிந்து அவர் வச்சிருக்கிறார், அவர் உடமையில இருக்கு, அவர் வசத்தில் இருக்கிறார். ஏ வந்து பொசஸ் பண்ணி வச்சிருக்காரு. இது ஃபேக் காயின் அவருக்கு தெரியும். அப்ப ஐபிசி அண்டர் செக்ஷன் 242 படி 242 படி அவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறார். அந்த குற்றச்சாட்டுல மோசடியாக என்ற வார்த்தை விடுபட்டு இருக்கும் பட்சத்தில், அந்த விடுபட்ட மோசடி என்ற வார்த்தை விடுபட்டிருக்கு. அதனால் அப்படி விட்டுட்டு வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க. அந்த தவறுக்கு யார் உள்ளாக்கப்பட்டாரோ அதை பற்றி தெரிகின்ற பொழுது அதை ஒரு பெரிய பிழையாக எடுத்துக்காதீங்க. நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. இன்வெஸ்டிகேஷன்ல ஃபிளா இருந்தா கேஸ் அக்யூட்டம்னு ஆரம்பத்துல சொல்றாங்க 2013ல. பிறகு சொல்றாங்க அதே சுப்ரீம் கோர்ட்டு, இன்வெஸ்டிகேஷன்ல ஃபிளா இருந்தாலும் அந்த வழக்கு நீர்த்து போகாது, அந்த வழக்கு தள்ளுபடி ஆகாது, அந்த வழக்கு சட்டப்படி செல்லும். இங்க முதல் எடுத்துக்காட்டுல சொல்றாங்க, ஒரு கள்ள நாணயம் என்று தெரிந்தே ஒரு நபர் வைத்திருக்கிறார், அவர் மீது அண்டர் செக்ஷன் 242 ஐபிசி படி கேஸ் சார்ஜ். ஆனா வரைகின்ற சார்ஜை வந்து வரைகின்ற பொழுது மோசடியாக என்ற வார்த்தை விட்டுட்டாங்க. உடனே டிஃபென்ஸ் லாயர் வந்து மோசடி என்ற வார்த்தை இல்லைங்க, அதனால வந்து இந்த சார்ஜ் வந்து அக்யூஸ்டுக்கு வந்து மேட் அவுட் ஆகாது, எனவே இந்த அக்யூஸ்ட் வந்து இந்த வழக்கில இருந்து விடுதலை பண்ணுங்கன்னு கேட்க முடியுமானா முடியாது. அந்த ஃபிளா வந்து ஒரு பெரிய ஃபிளாவே கிடையாது, அந்த பிழை என்பது ஒரு பெரிய பிழையே கிடையாது. இரண்டாவது எடுத்துக்காட்டு, ஒரு நபரை வந்து ஏ என்பவர் பி வந்து ஏமாத்திட்டார், இதுதான் குற்றச்சாட்டு. எந்த முறையில் ஏமாற்றினார் என்பதை பற்றி அந்த குற்றச்சாட்டில் தெளிவாக சொல்லப்படவில்லை. 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திட்டாருங்க, இந்த மாதிரி வெறுமனே சொல்லப்படக்கூடாது. 1 லட்சம் ரூபாய் பணம் எதற்காக வாங்கினார்? கடனா வாங்கினாரா, இல்ல வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரா, இல்ல ஏதாவது ஒரு பொருள் தரேன்னு சொல்லிட்டு வாங்கினாரா? அந்த விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கணும். வெறும் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்டார் அது மட்டும் சொல்லப்பட்டிருக்கூடாது. எதற்காக அந்த பணம் வழங்கப்பட்டது அந்த விவரமும் வரணும். சில நேரங்கள் அந்த விவரம் எதற்காக வழங்கப்பட்டது என்ற விவரம் சொல்லப்படவில்லை என்று சொன்னால், அந்த குற்றச்சாட்டில் குறிப்பிடவில்லை என்று சொன்னால், இல்ல தப்பாக விவரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்ப ஏ என்ன பண்ணலாம்? அவர் டிஃபென்ஸ் எடுக்கலாம். சாட்சி எல்லாத்தையும் விசாரித்து அந்த குற்றம் எந்த நடைமுறையை பின்பற்றி செய்யப்பட்டது, அவருடைய சொந்த விவரத்தை
அவர் சொந்த நடைமுறையை அவர் எடுத்து சொல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏனென்று சொன்னால் ஏமாற்றிய முறை அவற்றை விவரிக்காமல் விட்டுட்டா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா பொய்யா கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், சொல்ல முடியாது இல்லைங்களா? 1 லட்ச ரூபாய் பணம் ஏமாத்திட்டாருங்க. 1 லட்ச ரூபாய் பணம் எதுக்கு வாங்கினாரு? கடனா வாங்கினாரா? இல்ல ஏதாவது பொருள் தரேன் நீங்க பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரா? அல்லது வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ஏமாத்திட்டாரா? அந்த விஷயங்கள் தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். அது சொல்லலன்னு சொன்னா அந்த கேஸ்ல இருந்து அவரை அக்யூட் ஆகும். 2வது எடுத்துக்காட்டு, ஏன்னா இந்த எடுத்துக்காட்டை வச்சுதான் நம்ம கேஸ் ட்ரையல் நடத்துறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அந்த செக்ஷன் 215 இல்லுஸ்ட்ரேஷன் B தெளிவா சொல்லப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல நம்ம டிஃபென்ஸ் எடுக்க முடியும், ப்ளீ எடுக்க முடியும். ஏமாத்தினார்னா எந்த முறையில் ஏமாற்றினார் என்று சொல்லி அவர் முதல் தகவல் அறிக்கையில சொல்லப்படல. அவரால் அது மட்டுமல்ல, டிராஃப்ட்லயும் அவர் சொல்லலைங்க. எனவே இந்த கேஸ்ல அக்யூட்டல் பண்ணுங்கன்னு சொல்லி நாம கண்டிப்பா டிஃபென்ஸ் எடுத்து ஜெயிக்க முடியும். 3வது எடுத்துக்காட்டு அதே விஷயத்தை தான் சொல்றாங்க இங்கேயும். ஏ B ஏமாத்திட்டார். அவர் ஏமாற்றிய முறைகள் என்ன அந்த குற்றச்சாட்டுல சொல்லவே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி ஏவுக்கும் பிக்கு இடையில நிறைய டிரான்சாக்சன் இருக்குது. அவர் மளிகை கடைக்கு போயிட்டு இவர் நிறைய மளிகை வாங்குவாரு, பணம் கடனா வாங்குவாரு, பிறகு சேல் பண்ணி அந்த பணத்தை எடுத்து போய் கொடுப்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம். அல்லது பிசினஸ்க்காக பணம் கைமாற்றுதல் நிறைய நடந்திருக்கலாம். ஹேண்ட் லோன் கொடுத்திருப்பாரு, கைமாத்து கடனா கொடுத்திருப்பாரு. எனவே இது போன்ற நேரத்துல அக்யூஸ்டுக்கு அந்த குற்றச்சாட்டை பற்றி எதுவுமே தெரியாம கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய டிரான்சாக்சன் நடந்திருக்கு ஏவுக்கும் பிக்கும் இடையில. அக்யூஸ்ட் டிஃபென்ஸை எடுக்காம விட்டுட்டாரு. அக்யூஸ்ட் தான் டிஃபென்ஸ் எடுத்துக்கணும். இவர் டிஃபென்ஸை எடுக்கலாம், என்ன பண்ணுவாங்க? இந்த குற்றச்சாட்டின்படி அந்த அக்யூஸ்ட் தண்டிக்கப்படுவாங்க. நம்ம 2வது குற்றச்சாட்டு என்ன பார்த்தோம்? அதுல டிஃபென்ஸ் எடுக்கலாம். ஏமாத்திட்டாங்களா, எந்த முறையில் ஏமாத்தினாங்கன்னு கரெக்டா விரிவாக சொல்லப்பட்டிருக்கணும், விவரித்து சொல்லப்பட்டிருக்க வேண்டும். விவரமாக சொல்லலாம்னு சொன்னா கேஸ் அக்யூட்டல். ஆனா 3வது எடுத்துக்காட்டுல என்ன சொல்றாங்கன்னா, இதே ஏமாத்துறாரு, ஏ பி ஏமாத்திட்டாரு. ஆனா ஏக்கும் பிக்கும் இடையில நிறைய டிரான்சாக்சன் இருக்குது. அது எந்த முறையில் ஏமாத்தினான்னு தெரியல. இந்த நேரத்துல அக்யூஸ்ட் என்ன பண்றாரு? டிஃபென்ஸும் எடுக்கல. அப்ப கோர்ட் என்ன பண்ணலாம்? அக்யூஸ்டே டிஃபென்ஸ் எடுக்கலாம், அவர் மறைமுகமா குற்றத்தை ஒத்துக்கினார் தானே அர்த்தம். presumption of law is what? அப்ப அவர் மறைமுகமாகவே அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார், அட்மிட் பண்ணிக்கினார்னு சொல்லிட்டு கோர்ட் அவரை தண்டிக்கலாம். நான்காவது எடுத்துக்காட்டு, ஏன்னா இந்த எடுத்துக்காட்டு சில நேரங்கள் அப்படியே கொஸ்டினாவே கேட்டுறாங்க, கன்வெர்ட் பண்ணி கேட்டுறாங்க. இந்த எடுத்துக்காட்டுல கோடா பாக்ஷ் என்பவர் 1882ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 21ஆம் தேதி கொலை செய்ததாக ஏ என்பவர் மீது குற்றச்சாட்டு. 1882, இந்த 1882ல எத்தனை லா வந்திருக்கு தெரியுங்களா? 1882ஆம் வருஷம் ஜனவரி மாசம் 21ஆம் தேதி ஏ என்பவர் கோடா பாக்ஷ் என்பவரை கொலை பண்ணிட்டார். ஆனா உண்மையிலே கொலை செய்யப்பட்ட நபருடைய பெயர் என்னன்னா ஹைதர் பாக்ஷ். கொலை நடந்த தேதியும் 1882 ஜனவரி 20. ஒரே ஒரு கொலையை தவிர வேற எந்த கொலையும் ஏ செய்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு எதுவுமே இல்லை. இந்த சூழ்நிலையில ஹைதர்பாக்ஸ் ஹைதர்பாக்ஸ் கொலையை மட்டுமே தான் குறிப்பிட்டு ஒரு ஜட்ஜி முன்னாடி விசாரணை நடக்குது. இந்த சங்கதியிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஏன் அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்படவில்லை, அந்த குற்றச்சாட்டில் பிழை, அந்த பிழை என்பது அது ஒரு வேலிட் டிஃபென்ஸா மாறாது.
ஏன் என்று சொன்னால் 1882 ஜனவரி 21 ஒரு மர்டர். அவர் பேர் வந்து கோடாபாக்ஷ். அதே 1882 ஜனவரி 20 ஒரு மர்டர். உண்மையிலே இறந்து போனவர் பேர் என்ன பேரு? பக்ஷ், ஹைதர் பக்ஷ். இப்ப ஏன் மீது என்ன குற்றச்சாட்டு? ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான், ஒரு ஆளு கொலை பண்ணதான் சொல்றாங்க. எனவே அவர் வந்து ஹைதராபாத் கொலையை மட்டுமே குறிப்பிட்டு நடுவர் முன்னாடி விசாரணை நடக்குது. ஆனா கோடாபாக்ஷனுடைய கொலை கேஸ்ல விசாரணை நடத்தல. இந்த சங்கதியிலிருந்து என்ன தெரிய வருகிறது? ஏனுடைய தவற்றுக்கு அவர் என்ன குற்றம் பண்ணாரோ அந்த குற்றத்துக்கு அவர் உள்ளாக்கப்படவில்லை. அந்த குற்றச்சாட்டில் உள்ள பிழை என்பது பிழையே கிடையாது. அப்படித்தான் நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா கரெக்டா இருக்கணும். எந்த இடம், எத்தனை மணிக்கு, யார் என்ன செய்தார். ஆனா இங்க என்ன கன்ஃபியூஸ் பாருங்க, ஒரே வருஷம் தான். ஒரு வருஷத்துல அதே ஜனவரி மாசம், ஆனா தேதி வந்து முன்ன பின்ன. ஒரு சம்பவம் 21 ஜனவரி 21 1882 மர்டர். அவர் பேர் கோடாபாக்ஷ். அதே வருஷத்துல 1882 அதே ஜனவரி மாசம் 20 ஒரு மர்டர். ஏன் மீது குற்றச்சாட்டு? 2 மர்டர் நடந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு மர்டர் மீது தான் அவர் மீது வந்து விசாரணை பண்றாங்க. அப்ப அந்த ஒரே ஒரு மர்டரை குறித்து மட்டும் ஏன் மீது விசாரணை செய்கின்ற பட்சத்தில் இதுல வந்து ஒரு ஃபிளா நடந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டுல ஒரு தவறு நடந்திருக்கு. ஏன் மீது வேற எந்த குற்றச்சாட்டும் சுமத்தல. அதுக்காக ஏற்கனவே ஒரு கொலை நடந்திருக்கு இல்லைங்களா, அது சம்பந்தமா குற்றச்சாட்டில் சொல்லப்படவில்லை. அதுக்காக அது ஒரு ஃபிளாவா, அது ஒரு பிழையா என்று சொன்னால் அது ஒரு பிழையே கிடையாது. ஒரு கேஸ்ல ஒருத்தர் பிடிச்சி விசாரிக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கின்ற பொழுதுதான் தெரிய வருகிறது இவர் ஏற்கனவே 2-3 கொலை செய்திருப்பார், 2-3 திருட்டில் ஈடுபட்டிருப்பார். அந்த விவரங்கள் எல்லாம் சொல்லாமல் விட்டுட்டா அந்த குற்றச்சாட்டு பிழையான பிழை கிடையாது. அதையும் சேர்த்து சொல்லலாம். Under section 216, court may alter charge. நீதிமன்றம் குற்றச்சாட்டில் மாறுதல் செய்யலாம். எப்பொழுது? நீதிமன்றம் at any stage, நம்ம 311 petition போடுறோம். We may have to file a 311 petition before any court at any stage before delivering judgment. 311 petition can be filed before the court at any stage before delivering judgment. அதை போலத்தான் எந்த நேரத்திலும் 216 பெட்டிஷன் நம்ம போட முடியும். சார்ஜ் ஆர்டர் பண்றது. ஏவுக்கும் பிக்கும் இடையில சண்டை நடக்குது. ஏவுக்கும் பிக்கும் இடையில் சண்டை. பீனுடைய வீடை பூந்து உடைக்கிறார். பாத்திரம், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்ஸி எல்லாத்தையும் உடைச்சிட்டார். டிவி எல்லாத்தையும் உடைச்சிட்டார். சுமார் ஒரு 50,000 மதிப்புள்ள ஒரு 10,000 அல்லது ஒரு 10,000 மதிப்புள்ள பொருளை உடைச்சிட்டார். பாதிக்கப்பட்டவங்க போயிட்டு காவல் நிலையத்துல ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பி என்றவரை எங்க வீடு பூந்து எங்களை அடிச்சு, எங்களை அசிங்கமா திட்டி அடிச்சு எங்க வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் உடைச்சிட்டான்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் கேஸ் போடுறாங்க. நார்மலா ஒரு பொருளை உடைச்சிட்டாங்கன்னா அண்டர் செக்ஷன் 427 கேஸ் போடுவாங்க. இது வந்து ஜெனரல் ஆக்ட் ஐபிசி. ஆனா ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கிறது. பிடிஎல் ஆக்ட் இருக்கு, ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அண்ட் லாசஸ் ஆக்ட் இருக்கு. பிடிஎல் ஆக்ட்ல செக்ஷன் 3 ஆஃப் பிடிஎல் ஆக்ட், அதுல கேஸ் போடணும். ஆனா போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாங்க, 427 ஐபிஎஸ்ல மட்டும் போடுறாங்க. நாம போலீஸ் கிட்ட சொல்றோம், போலீஸ் ஆபீசர் சொல்ற நான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், எனக்கு தெரியும் சார், எனக்கு நீங்க வந்து டிக்டேட் பண்ணாதீங்க. எந்த செக்ஷன்ல போனோம்னா எங்களுக்கு தெரியும், எங்க சுப்பீரியர் ஆபீசர் சொல்லிட்டு நீங்க அட்வொகேட், நீங்க எல்லாம் எனக்கு வந்து கைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அட்வொகேட் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்ன? சரி, போலீஸ் எஃப்ஐஆர் போட்டும்,
427 ஐபிஎஸ்ல போட்டிருந்தாலும் கோர்ட்டுக்கு வரப்ப நம்ம பார்த்துக்கலாம். நாம வைக்கல் இல்லைங்களா, கோர்ட்ல நம்ம மனு போடணும். சார்ஜை பார்க்கறப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆல்டர் த சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு போடணும். The petition is filed by the counsel for de facto complainant to alter the charge under section 216 of CRPC. இதான் ஹெட்லைன். இப்ப de facto complainant நம்ம என்ன பண்ணோம், ஒரு அஃபிடவிட், ஒரு வக்காலத்துல ஒரு கையெழுத்து, ஒரு பெட்டிஷன் கையெழுத்து, இதையெல்லாம் வாங்கி நம்ம என்ன செய்யலாம், ஆல்ட்ரேஷன் சார்ஜ்னு சொல்லிட்டு நாம பெட்டிஷன் போட முடியும். அப்ப கோர்ட்டா படிச்சு பாப்பாரு, எதுங்க சார்ஜ் ஆல்டர் பண்ற சொல்றீங்க சார்? நாங்க கொடுத்த ரிப்போர்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா என் வீடு பூந்து அடிச்சுட்டாங்க, ஏறக்குறைய இத்தனாயிரம் பொருள், டிவி, மிக்சி, கிரைண்டர் எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க. அக்யூஸ்ட் ஸ்பெஷல் ஆக்ட்ல போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் ஆக்ட்ல வந்து குறைவான தண்டனை தான், சாரி ஜெனரல் ஆக்ட்ல போட்டிருக்காங்க, ஐபிஎஸ்ல போட்டிருக்காங்க 427ல, அது குறைவான தண்டனை தான். ஸ்பெஷல் ஆக்ட்ல போட்டாதான் சார் இது சரிப்பட்டு வரும். அதனால வந்து சார்ஜ் ஆல்டர் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மனு போடலாம். அப்ப அந்த மனுவை பெற்றுக்கொண்ட நீதிபதி அந்த சார்ஜ் ஆல்டர் பண்ணி 427 ஐபிசி போட்டிருப்பாங்க, அந்த 427 ஐபிசி மட்டும் ஆல்டர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, செக்ஷன் 3 ஆஃப் பிடிஎல் ஆக்ட்ல போடுவாங்க, ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட், சுருக்கமா பிடிஎல் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஆக்டுக்கு பேரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க, பிபிடி ஆக்ட்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த பப்ளிக் என்ற வார்த்தை எடுத்துட்டாங்க, ஏன்னா அதுல வந்து பிரைவேட்டும் வரலாம், பப்ளிக்கும் வரலாம். இப்போ பிடிஎல் ஆக்ட்னு கொண்டு வந்தாச்சு. அப்ப சார்ஜ் எப்படி ஆல்டர் பண்ற மாதிரி, அது மட்டும் இல்லை, எங்களை கொலை செய்வதாக முயற்சி செய்தால் உடனே போலீஸ் ஆபீசர் என்ன போட்டிருப்பாங்க, ஆன செக்ஷன் 506 பார்ட் 1 ஐபிசி போட்டிருப்பாங்க, கேஸ் போட்டிருப்பாங்க. நாம என்ன செய்யலாம், வாயால சொன்னா கூட அது மேட் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு சார்ஜ் ஆல்டர் பண்ணுங்கன்னா 216 சிஆர்பிசில நம்ம பெட்டிஷன் போட முடியும். பெட்டிஷன் போட்டு சார் அது வந்து 506 பார்ட் 1ல போட்டாங்க அல்லது 506 பார்ட் 2ல போட்டாங்க, கிரிமினல் இன்டிமிடேஷன் சொல்லி ஆக்சுவலி எங்களை கொலை பண்ணு சொல்லி மிரட்டினாரு, முயற்சி பண்ணாரு, 307 ஐபிசி தான் வரணும். ஆனா போலீஸ் வந்து அந்த அக்யூஸ்ட் சாதகமா இந்த மாதிரி கேஸ் போட்டாங்க, அதனாலதான் சார்ஜ் நாங்க ஆல்டர் பண்ண சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் செக்ஷன் 216 சிஆர்பிசின் படி ஆல்டரேஷன் ஆஃப் சார்ஜ் சொல்லிட்டு நீங்க ஒரு மனு போடலாம். அப்ப அந்த 506 பார்ட் 1 506 பார்ட் 2ல கேஸ் போட்டிருந்தாலும் நம்மளால் மனுதாரரால் சொல்லப்படக்கூடிய அந்த விவரங்களை எல்லாமே நீதிமன்றம் திருப்தி அடையும் பட்சத்தில் நீதிமன்றம் அந்த சார்ஜை ஆல்டர் பண்ணுவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, 506 பார்ட் 2 எடுத்துட்டு 307 ஐபிசி கொண்டு வந்து அங்க ஆல்டர் பண்ணுவாங்க. இது எல்லாம் பிராக்டிஸ்க்கு நமக்கு மிக முக்கியமான விஷயம் சார். சில பேர் வருவாங்க, அவனா அவர் வந்து பெரிய ஆளா இருக்காரு, கட்சிக்காரு, அப்படி இப்படின்ற பஞ்சாயத்து நாட்டாம கட்ட பஞ்சாயத்து அதுன்னு பண்றாரு, அவர் மேல கேஸ் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சாதாரண கேஸ்ல போட்டாங்க சார், உண்மையிலே நடந்ததுதான் சார், விடாதீங்க சார் அப்படின்ட்டு நம்ம கிட்ட வந்து நிற்பாங்க. அப்ப லிட்டிகேண்ட் நம்ம கிட்ட வராங்கன்னு சொன்னா அந்த கிளைண்ட்டுக்கு சாதகமா நம்ம எவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ சட்டத்தின் வழியாக அந்த அளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சார் நீங்க ஒன்னும் கொலைப்படாதீங்க, 506 தானே போட்டிருக்காரு, நான் அதை 307 ஆல்டர் பண்ணி கொடுக்குறேன், கோர்ட்ல நான் ஆர்குமெண்ட் பண்றேன், வாங்க என்ன நடந்தது உண்மையிலே அது எல்லாத்தையும் சொல்லுங்க, அது அப்படியே நான் ஒரு அஃபிடவிட்டா டிராட் பண்றேன், அதுல கையெழுத்து போடுங்க, பெட்டிஷன்ல கையெழுத்து போடுங்க, வக்காலத்துல கையெழுத்து போடுங்க, ஓப்பன் கோர்ட்ல நான் மனு கொடுத்துட்டு ஆர்கியூ பண்றேன், நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சில பேர் வந்து கௌரவத்துக்குன்னு வருவாங்க. சில கிளைண்ட் எல்லாம் ரொம்ப கௌரவமா இருப்பாங்க, சார் இதுவரையும் நான் கோர்ட் படியே மிதிச்சது கிடையாது, முதல் முறையா கோர்ட்டுக்கு வரேன் சார், இந்த விஷயத்துக்கு என் சொந்த விஷயம் சார், எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு சார், என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு சார், இதை விடக்கூடாது சார், சாதாரண கேஸ்ல சாதாரண செக்ஷன்ல கேஸ் போட்டாங்க சார், அந்த ஆளை விடவே கூடாது, அந்த அக்யூஸ்ட பெரிய செக்ஷன்ல நம்ம கேஸ் போட்டு அவனை தண்டனை வாங்கி கொடுங்க சார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேஸும் நிறைய நம்ம கிட்ட வரும். அப்ப விடவே கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அண்டர் செக்ஷன் 216 சிஆர்பிசி. இப்ப எந்த நேரத்தில் இந்த மனு போடலாம், அவ்வாறு மனு போடுகின்ற பட்சத்தில் எதிரிக்கு அதை பற்றி ஒரு காப்பீஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு படிச்சு காட்டுவாங்க. அந்த குற்றச்சாட்டில் ஏதேனும் மாற்றங்கள் அது சம்பந்தமா அரசு தரப்புக்கோ அல்லது எதிரிக்கோ ஏதாவது பாதகம் விளையக்கூடாது, அவங்களுக்கு பிரெஜுடைஸ் ஏற்படக்கூடாது, ப்ராசிக்யூஷனுக்கோ அக்யூஸ்டுக்கோ.
அவர்களுக்கு ஏதும் பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்ற ஒரு நிலை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அந்த சார்ஜ் வந்து நம்ம ஆல்டர் பண்ணா அக்யூஸ்டுக்கா ப்ராசிக்யூஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கருதுகின்ற பொழுது அந்த பெட்டிஷன் அளவாகும். சார்ஜ் அதிகப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி சில நேரங்களில் 390 நம்ம பெட்டிஷன் போடுவோம். அண்டர் செக்ஷன் 319 சிஆர்பிஸ்ல காவல் நிலையத்தில் 5 பேர் அடிச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர் வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்றப்ப 3 பேர் மேலதான் சார்ஜ் ஷீட் இருக்கும், மீதி 2 பேர் விட்டுட்டு இருப்பாங்க. அப்ப என்ன செய்யலாம்? 319 சிஆர்பிஸ்ல பெட்டிஷன் போட்டு நாங்க வந்து காவல் நிலையத்தில் கொடுக்குறப்ப என்ன 5 பேர் தான் அடிச்சாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க 3 பேர்ல தான் கேஸ் போட்டிருக்காங்க, 2 பேர் விட்டுட்டாங்க, 2 பேர் மிக முக்கியமானவங்க, அவங்கள வந்து சேர்க்கணும், அக்யூஸ்டா சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம மனு போடலாம். அப்படியும் சில வழக்கறிஞர்கள் நன்றாக ஏர்ன் பண்ண முடியும். ரைட். இங்க சொல்றாங்க சார், சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க 216ல நீதிமன்றம் தீர்ப்பு கூறப்படுவதற்கு முன்பாக எந்த நேரத்திலும் இந்த மனுவை போட முடியும், சார்ஜ் ஆல்டர் பண்ண முடியும். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க அவ்வாறு செய்கின்ற பொழுது எதிரிக்கு அதை பற்றி அந்த ஆல்டர்னேஷன் ஆஃப் சார்ஜை வந்து படித்து காட்ட வேண்டும். ரீட் ஓவர் டு அக்யூஸ்ட். சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க அந்த மாதிரி ஆல்டர் பண்றீங்கன்னு சொன்னா ப்ராசிக்யூஷனுக்கும் அக்யூஸ்டுக்கும் வந்து எந்தவித பாதகமும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க அவ்வாறு நீங்க சார்ஜ் ஆல்டர் பண்றீங்கன்னா அந்த ஆல்டர் பண்றதுடைய தன்மையை பொறுத்து விசாரணை உடனடியாக விசாரணை வந்து நடத்தும் பட்சத்தில் அக்யூஸ்டுக்கோ ப்ராசிக்யூஷனுக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவர்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடாது. அப்ப டீனோவா ட்ரையல் பண்றாங்க, டீனோவா ட்ரையலுக்கு என்ன பண்ணலாம், உத்தரவு போடலாம், அல்லது வேற ஒரு தேதிக்கு அந்த கேஸ் என்ன பண்ணலாம், அட்ஜார்ன் பண்ணலாம். சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க அவ்வாறு ஆல்டர் பண்ணிட்டீங்க நீங்க சார்ஜ்ல, அதுக்காக வழக்கு போடுறதுக்கு, வழக்கை தொடர்வதற்கு ஒரு சாங்ஷன் வாங்குவது என்பது கண்டிப்பாக இருக்கும் பட்சத்தில் எந்த விஷயத்தின் சார்பில், எந்த சங்கதிகளின் சார்பில் நீங்க ஆல்டர்னேஷன் ஆஃப் சார்ஜ் போட்டீங்களோ அந்த விஷயத்தின் சார்பில் அல்லது அந்த சங்கதிகளின் சார்பில் அந்த வழக்கு தொடர்வதற்காக ஏற்கனவே அனுமதி பெற்றிருந்தால் மாத்திரமே அந்த வழக்கை நடத்த முடியும், இல்லைன்னா அந்த வழக்கை நடத்த முடியாது. போலீஸ் ஆபீசர் சார்ஜ் போட்டு அனுப்பிட்டார், சார்ஜ் ஷீட் போட்டு அனுப்பிட்டார், அதை பாக்குறீங்க, இல்ல முக்கியமானதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு, உடனே ஆல்டரேஷன் ஆஃப் சார்ஜ் பெட்டிஷன் போடுறோம், அது அளவாகுன்ற பொழுது இதுக்கு சாங்ஷன் வேணுமா இல்லையான்னு பாக்குறாங்க. சாங்ஷன் வாங்க வேண்டிய விஷயமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா சாங்ஷன் வாங்கிடணும். சாங்ஷன் வாங்கலாம் அந்த கேஸ் நடத்த மாட்டாங்க, அப்படியேதான் வச்சிருப்பாங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 216 ஆல்டர்னேஷன் ஆஃப் சார்ஜ். ஒரு குற்றச்சாட்டு ஒரு நடந்திருக்கு, இது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அல்லது வந்து ஒரு ஜட்ஜி கிட்ட போகுது. சில குற்றச்சாட்டுகள் விடப்பட்டு இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிறகு அந்த குற்றச்சாட்டு எது எது விடப்பட்டிருக்கிறதோ அவற்றை சேர்த்துக் கொள்ளலாம். 1956 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 122 சுப்ரீம் கோர்ட். ஆரம்பத்தில் குற்றச்சாட்டு வழங்கும் பொழுது சில குற்றச்சாட்டுகள் வந்து விடப்பட்டிருக்கிற பட்சத்தில் பிறகு அந்த குற்றச்சாட்டை நாம் சேர்த்துக் கொள்ளலாம். 1956 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 122 சுப்ரீம் கோர்ட். 1956 MWN கிரிமினல் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 122 சுப்ரீம் கோர்ட். அப்ப நாம என்ன பண்ணலாம், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்க முடியுமா? கேட்க முடியும். அண்டர் செக்ஷன் 173 கிளாஸ் 8 ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்க முடியுமா? கண்டிப்பா கேட்கலாம். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுனால வந்து ஒரு புலன் விசாரணை வந்து தாமதப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி யாரும் காரணம் சொன்னாலும் அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்பதனுடைய நோக்கமே நீதியை வந்து நிலைநாட்ட வேண்டும், செய்ய வேண்டிய பணிகளை வந்து சரிவர செய்யல, அது ஒழுங்கா செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான்
அந்த விசாரணை ஒழுங்கா செய்யல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், அதனால மீண்டும் விசாரிக்கணும். அதுக்காகத்தான் இந்த 173 கிளாஸ் 8 ஆஃப் சிஆர்பிசின் படி நாங்க மனு போட்டிருக்கோம். மேற்கொண்டு இதை வந்து புலன் விசாரணை செய்யணும் இந்த வழக்குன்னு சொல்லி. அப்ப ப்ராசிக்யூஷன் தரப்புல சொல்றாங்க, இல்லைங்க இந்த கேஸ் வந்து டிராகன் ஆன் ப்ரொசீட் பண்றாங்க அவங்க அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுத்தாங்கன்னா அந்த டிஃபென்ஸ் செல்லாது. ஏன்னா அந்த வழக்கு வந்து ஏற்கனவே வந்து கோர்ட் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. போலீஸ் ஆபீசர் சரியான முறையில் வந்து அதை விசாரணை செய்யலை. வேற வழி இல்லாம என்ன பண்ண, புதிய சங்கதிகள் வந்து வெளிப்பட்டு இருக்கிறது. இப்பதான் தெரிய வருது, புது விஷயம் இப்பதான் தெரிய வருது. எனவே மேற்கொண்டு அந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு நம் மனு போட்டால் அந்த மனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 6 சப்செக்ஷன் 8 ஆஃப் சிஆர்பிசின் படி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க மனு போடுறீங்கன்னு சொன்னா அந்த மனு கண்டிப்பாக அனுமதிக்கப்படும். அப்ப ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வருதுன்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் வந்து ஆல்டர் ஆகும். அப்ப அண்டர் செக்ஷன் 173 கிளாஸ் 8 ஆஃப் சிஆர்பிசின் படி நீங்க மனு போடுறீங்கன்னா அந்த மனு வந்து செல்லும். 2004 SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 1603. 2004 SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 1603. அண்டர் செக்ஷன் இதுல மிக முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் சார். பவர் ஆஃப் கோர்ட் சார்ஜ் ஆல்டர் பண்றாங்கன்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன அதை சொன்ன வழக்கு ஆனந்த் பிரகாஷ் சின்ஹா. நம்மெல்லாம் ஆனந்த்னு சொல்றோம், வடநாட்டுல வந்து ஆனந்த்னு சொல்ல மாட்டாங்க, அனந்த்னு சொல்றாங்க. அனந்தகுமார் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தார், ரைட். ஆனந்த் பிரகாஷ் சின்ஹா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 2016 வால்யூம் 6 SCC பேஜ் நம்பர் 105. ஆனந்த் பிரகாஷ் சின்ஹா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 2016 வால்யூம் 6 SCC பேஜ் நம்பர் 105. ஆனந்த் பிரகாஷ் சின்ஹா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 2016 வால்யூம் 6 SCC பேஜ் நம்பர் 105. மிக முக்கியமான வழக்கு சார். ஆல்டரேஷன் ஆஃப் சார்ஜ் சொன்னாவே பவர் ஆஃப் கோர்ட் இஸ் வாட் அதை சொன்ன வழக்கு ஆனந்த் பிரகாஷ் சின்ஹா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 2016 வால்யூம் 6 SCC பேஜ் நம்பர் 105. அண்டர் செக்ஷன் 217 217 பொறுத்தவரை recall of witnesses when charge altered. குற்றச்சாட்டில் மாற்றம் செய்யப்படும் பொழுது சாட்சிகளை மீண்டும் கூப்பிட்டு விசாரணை செய்ய வேண்டும். விசாரணை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதன் பிறகு நீதிமன்றத்துல ஒரு நபர் வந்து மனு போடுறாரு, அல்லது நீதிமன்றமே நினைச்சா கூட சூமோட்டா கூட அதை செய்யலாம். அப்ப சார்ஜ் வந்து ஆல்டர் பண்றாங்கன்னு சொன்னா ஏற்கனவே விசாரிச்சுட்டு தானே இருந்தாங்க, அப்ப அந்த சாட்சியெல்லாம் மீண்டும் கூப்பிட்டு வரவழைத்து மீண்டும் விசாரிக்கலாம். அப்ப அந்த சாட்சிகளை மீண்டும் வரவழைத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்க முடியுமானா வழங்க முடியும். ஏற்கனவே கேஸ் நடந்துட்டே இருக்கு, அதன் பிறகு கோர்ட் கண்டுபிடிக்கிறாங்க அல்லது பாதிக்கப்பட்டவங்க ஒரு மனு போடுறாங்க, அதன் பேர்ல வந்து சார்ஜ் ஆல்டர் பண்றாங்க அண்டர் செக்ஷன் 216 சிஆர்பிசி படி. அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், சார்ஜ் ஆல்டர் பண்றன்ற விஷயத்தை ஆல்டர் பண்ணப்பட்ட பிறகு இதுக்கு முன்னாடி யாராவது சாட்சிகளை விசாரித்திருந்தால் அந்த சாட்சிகளை மீண்டும் கூப்பிட்டு விசாரிக்கணும். ஆனால் நீங்க ஆல்டரேஷன் ஆஃப் சார்ஜ் பெட்டிஷன் நீங்க போடுறீங்கன்னு சொன்னா அது டிராகன் ஆன் ப்ரொசீடிங்ஸா இருக்கக்கூடாது, ஒரு ப்ரொசீடிங்ஸ் வந்து விஷியேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, நீதியின் நோக்கத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் வக்கீல் இருப்பாங்க அல்லது அக்யூஸ்ட் இருப்பாங்க, அவர்களை விசாரிக்கிறார்கள் அல்லது எதிரியை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு அனுப்பிட்ட பிறகு அந்த சாட்சியை மீண்டும் கூப்பிட்டு அல்லது மறு விசாரணை செய்ய நீதிமன்றம் கருதுகின்ற பொழுது எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டிய காரணங்களை பதிவு செய்ய வேண்டும். மற்றபடி அந்த சாட்சி யாரை மீண்டும் கூப்பிட்டு அவங்களை வந்து அவங்களுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பி
அவங்களை வந்து விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 216 நீங்க பெட்டிஷன் போடுறீங்கன்னா சும்மா டிராகன் ஆன் ப்ரொசீடிங்காக போடாதீங்க, வேகா போடாதீங்க. உண்மையா என்னவோ அதை போடுங்க. அப்ப அந்த சாட்சியை மீண்டும் கூப்பிடுறாங்கன்னு சொன்னா அக்யூஸ்டையும் கூப்பிடணும், ஏபிபியும் கூப்பிடணும். ஏன்னா மிக முக்கியமான விஷயமா இருக்கும் பட்சத்தில் அவர்களையும் அழைக்க வேண்டும். இதுதான் அண்டர் செக்ஷன் 217ல ஏபிசி. சிபிஎம் வியர் முடிஞ்சு போச்சு. இந்த 217க்கு நிறைய கேஸ் லாஸ் இருக்கு சார். அண்டர் செக்ஷன் 217 சிஆர்பிசி பொறுத்தவரை ஒரு 324 ஐபிசி அடிச்சிட்டாங்க, ஒரு ஃபர்தர் கிராஸ் பண்ணணும் அல்லது சீப் எடுக்கணும். இப்ப ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணுவாங்க? அக்யூஸ்ட கூப்பிடுறாங்க. அப்ப கோர்ட் ஒன்லி ஹேஸ் த பவர் டு ஆல்டர் த சார்ஜ். நீதிமன்றம் மட்டுமே தான் இந்த குற்றச்சாட்டை வந்து திருத்த முடியும். இதை சொன்ன வழக்கு கே.பி. சங்கர். இதை சுருக்கமாக பொன்னேரி கேஸ் என்று சொல்வார்கள். போஸ்ட் மாஸ்டர் கேஸ், மண்டல் கமிஷன் கேஸ் அந்த மாதிரி சொல்ற மாதிரி பொன்னேரி கேஸ் என்று சொல்வார்கள். கே.பி. சங்கர் 2015 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், எம்டபிள்யூஎன் கிரிமினல், மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல். இதுல தான் சார் சொல்றாங்க கே.பி. சங்கர் இந்த வழக்கில் சொல்றாங்க பொன்னேரி கேஸ் என்று சொல்வார்கள். சார்ஜ் ஆல்டர் பண்றதுக்கான அதிகாரம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னொரு வழக்கு ஆனந்த் பிரகாஷ் 2016 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 68, விதின் பிராக்கெட்ல எஸ்சி, சுப்ரீம் கோர்ட். ஆனந்த் பிரகாஷ் 2016 வால்யூம் 2 எம்டபிள்யூஎன், பேஜ் நம்பர் 68, சுப்ரீம் கோர்ட். அந்த 216க்கு இதே வழக்கு தான் வந்திருக்கு சார். ரைட். இதுல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க இந்த கேஸ்ல, ஆனந்த் பிரகாஷ் வழக்குல நீதிமன்றம் நினைத்தால் சூமோட்டோவை ஒரு வழக்கை ஒரு சார்ஜ் என்ன பண்ணலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். அல்லது ப்ராசிக்யூஷன் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, அப்ப சார்ஜ் ஆல்டர் பண்ணலாம். அல்லது டிஃபென்ஸ் சைட்ல இருந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, அப்போ சார்ஜ் ஆல்டர் பண்ணலாம். பெட்டிஷன் கேன் பி ஃபைல்டு பை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேண்ட் போடுறாரு, அப்பொழுது சார்ஜ் ஆல்டர் பண்ணலாம். 4 வழிகளில் ஒரு சார்ஜ் ஆல்டர் பண்ண முடியும். நீதிமன்றம் சூமோட்டோ ஆல்டர் பண்ணலாம், அல்லது ப்ராசிக்யூஷன் சைட்ல இருந்து பெட்டிஷன் போட்டு ஆல்டர் பண்ணலாம், அல்லது டிஃபென்ஸ் சைட்ல இருந்து பெட்டிஷன் போட்டு ஆல்டர் பண்ணலாம், அல்லது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேண்ட் இருப்பார் அவர் பெட்டிஷன் போட்டாலும் ஆல்டர் பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 218 இந்த 218 பொறுத்தவரை இதுல இருந்து தான் சார் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா எந்தெந்த குற்றங்கள் எப்படியெல்லாம் நம்ம சேர்த்து ட்ரையல் நடத்தலாம் அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. ஜாயிண்டர் ஆஃப் சார்ஜஸ் 218 இருந்து 224 வரை ஜாயிண்டர் ஆஃப் சார்ஜஸை பொறுத்து எந்தெந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 217க்கு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஜாயிண்டர் ஆஃப் சார்ஜ் அண்டர் செக்ஷன் 218. செப்பரேட் சார்ஜஸ் ஃபார் டிஸ்டிங்க்ட் ஆஃபென்சஸ். செப்பரேட் சார்ஜஸ் ஃபார் டிஸ்டிங்க்ட் ஆஃபென்சஸ். சார் இதுல ஒரு சில கேஸ் லாஸ் எல்லாம் சொல்றேன், கொஞ்சம் குறிச்சிங்க சார். 215க்கு ஒரு ஃபேர் ட்ரையல் டெஸ்ட் வந்து பண்ணாங்க சார். தல்பீர் சிங் அந்த வழக்கு 215க்கு முக்கியமான வழக்கு. தல்பீர் சிங் ஏஐஆர் 2004 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 990. ஏன்னா 242 ஐபிஎஸ் இருக்கு பாருங்க, கள்ள நாணயம், ஃப்ராடுலன்ட் இன்டென்ஷன்.
இந்த வழக்க தல்பீர் சிங் வழக்க விசாரிக்கிறாங்க. கள்ள நாணயம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபேர் ட்ரையல் டெஸ்ட் வந்து இதுல யூஸ் பண்ணாங்க இந்த வழக்குல, தல்பீர் சிங் வழக்குல. இப்ப 242 ஐபிசி பொறுத்தவரை கள்ள நாணயம் வந்து ஃப்ராடுலண்ட் இன்டென்ஷன் இருந்தால்தான் குற்றம், இல்லைன்னா குற்றம் கிடையாது. அதை சொன்ன வழக்கு தல்பீர் சிங் வழக்கு. அதை குறிச்சுங்க. தல்பீர் சிங் AIR 2004 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 990. அடுத்தது 216 charge can be altered at any time before judgment is delivered. In the Karimulla 2014 volume 2 TNLR page number 20 within bracket Supreme Court 216 subsection 1 கான கேஸ் லாஸ் இது. under section 216 subsection 1 of CRPC கான கேஸ் லா இது. இன்று காரிமுல்லா அல்லது கரிமுல்லா 2014 volume 2 TNLR page number 20 within bracket Supreme Court. இது under section 216 subsection 1 கான கேஸ் லா. under section 216 subsection 2 கான கேஸ் லா. The altered charge is to be read over and explained to the accused person. In the Kantilal AIR, in the Kantilal 1970 SCC criminal page number 90. Under section 216 subsection 2 kana case law. In the Kantilal 1970 SCC criminal page number 90. Under section 216 subsection 4 ல என்ன சொல்றாங்கன்னா, மேண்டட்டரி பெடிஷன் இருந்துச்சுன்னா டினோவா ட்ரையல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை சொன்ன வழக்கு ரச்சியா RACHIAH ரச்சியா 2016 volume 3 MLJ criminal page number 116 Supreme Court. இந்த கேஸ் லாஸ் வந்து அண்டர் செக்ஷன் 216 சப்செக்ஷன் 4. இப்ப மேண்டட்டரி பிரிஜுடிஸ் இருந்துச்சுன்னா டினோவா ட்ரையல் தான் பண்ணணும். இன்று ராச்சியா 2016 volume 3 MLJ criminal page number 116 within bracket SC னா சுப்ரீம் கோர்ட். இந்த பொன்னேரி வழக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க சார், பெர் இன்கூரியம். பொன்னேரி வழக்கு பெர் இன்கூரியம். உயர் நீதிமன்றத்தால் ஒரு வழக்கு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் செல்கிறோம். உச்ச நீதிமன்றத்தால் அந்த தீர்ப்பு வேறு வாதியாக சொல்லப்படுகிறது. அல்லது எது எப்படியா இருந்தாலும் பரவாயில்லை. அப்ப ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு சொல்றது, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு சொல்றது. காஜிடேஷன் பீனம் நிமோ மேரிட்டர். காஜிடேஷன் பீனம் நிமோ மாரிட்டர். இன்கூரியம் என்று சொன்னால் உயர் நீதிமன்றத்தால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தீர்ப்பு எதிர்த்து செல்கிறோம். உச்ச நீதிமன்றத்தால் வேறொரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்ப உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு பெயர் தான் பெர் இன்கூரியம். 270 மூணு விஷயத்தை நல்லா பாத்துக்கணும் சார். டிராகன் ஆன் ப்ரொசீஜருக்கு பெட்டிஷன் போடக்கூடாது. வெக்ஸேசியஸா காரணம் இல்லாத மனுக்கள் போடாதீங்க. அன்னெசரி டிலே இருந்துச்சுன்னா பெட்டிஷன் போட முடியாது. டிஃபீட் தி எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். நீதி தோற்று போகும் பட்சத்தில் அது மாதிரியான பெட்டிஷன் போடாதீங்க. காசிங் ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ். இதுதான். ஏன்னா நான் 2-3 டைரி எடுத்து இப்ப பார்த்தேன், ஏதாவது முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் சொல்லாம விட்டுட்டுமோ அப்படின்னு பார்த்தேன். 270 வரை முடிக்கப்பட்டது. ஜாயிண்டர் ஆஃப் ட்ரையல் சார் கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணிடலாம் சார். கண்டினியூ பண்ணலாங்களா? ஏன்னா மணி 12 நேரம் தான் இருக்கு.
எஸ் சார், கண்டினியூ பண்ணலாங்க சார். போட்டா கண்டினியூ பண்றதா கண்டினியூ. ஓகே. Joinder of charges and joinder of accused. Under section 218 CRPC பொறுத்தவரை distinct offense என்று சொல்கிறார்கள். distinct offense என்று சொன்னால் வேறு வேறு குற்றங்களாக இருக்க வேண்டும். அவரால் ஏ என்ற அக்யூஸ்டால் செய்யப்பட்ட குற்றங்கள் வெவ்வேறான குற்றங்களாக இருக்க வேண்டும். அப்ப வெவ்வேறான குற்றங்களுக்கு தனித்தனியான குற்றச்சாட்டுகள் வணையப்பட்டிருக்க வேண்டும். செப்பரேட் சார்ஜ் இருக்க வேண்டும். இப்ப தனித்தனியான குற்றச்சாட்டுகள் இருக்கும் பட்சத்தில் தனித்தனியான ட்ரையல் தான் இருக்கணும். செப்பரேட் ட்ரையல் இருக்க வேண்டும். அப்ப எந்தெந்த வகையான குற்றங்கள் எல்லாம் வெவ்வேறான வகையான குற்றங்கள்? What offenses are distinct offenses? அப்ப offense committed at different places and at different time. ஒரு குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, வெவ்வேறு இடங்களில் குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, வெவ்வேறு நேரத்தில் குற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அண்டர் செக்ஷன் 218 சிஆர்பிசிக்கு எக்ஸெப்ஷன் இருக்கிறதா? இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய எல்லா செக்ஷனுமே எக்ஸெப்ஷன் தான். 219, 20, 21, 23 இடையில 222 கிடையாது. இதுல சப்செக்ஷன் 2 ஆப் அண்டர் செக்ஷன் 218 சிஆர்பிசியை பொறுத்தவரை 2 நிபந்தனைகள் இருந்தால் அந்த டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸ் ஒன்னா சேர்த்து நடத்தலாம். கிளப் பண்ணியே நம்ம ட்ரையல் நடத்திடலாம். இந்த 218 பொறுத்தவரை பிரேமானந்தா சாமியார் கேஸ், அந்த வழக்கில் 15 பெண்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வழக்கில் சொல்லப்பட்ட விஷயம், வெவ்வேறு தேதிகளில் அந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. பிரேமானந்தா சாமியார் அந்த பெண்களை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார். தீர்த்தம் கொடுக்கிறோம் என்று சொல்லி அந்த தீர்த்தத்தில் கெமிக்கலை கலந்து இரவு நேர பூஜை என்று சொல்லி நிறைய பெண்களை அவர் தவறாக வழிநடத்தி இருக்கிறார். இந்த தீர்த்தம் என்பதில் குளோரோஃபார்ம் அதை கலந்திருக்கிறார், மயக்க மருந்து. பயபக்தியா வாங்கி இவங்க எல்லாம் டிசைபிளை பொறுத்தவரை பக்திமான்கள், பக்தைகள். அந்த பக்தன் என்ன செய்வான்? கடவுள் பேரை சொன்னவனே எதுவா இருந்தாலும் சரி, அது நல்லதோ கெட்டதோ, கடவுள் பேரை சொன்ன உடனே அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் டிசைபிளுடைய குணாதிசயம். அந்த பக்தி வசப்பட்டிருக்கக்கூடிய அந்த பக்திமானுடைய குணாதிசயம் அதுதான். இவர் இதே மாதிரி குற்றங்கள் பண்ணி இந்த குற்றங்கள் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்த பிறகு அதை விசாரிப்பதற்காக டெல்லியிலிருந்து வந்த ஒரு மூத்த வழக்கறிஞர், முன்னாள் சட்ட அமைச்சர், அவர் தான் அந்த கேஸ் நடத்துறாங்க. பிரேமானந்த சாமியாருக்காக ஆஜராகிறாங்க. அப்ப அவர் எடுத்த பாயிண்ட் என்னன்னா, இது டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸ். இது சுமார் 15 பேர் புகார் கொடுத்திருக்காங்க. நிறைய புகார் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தேதியில ஒவ்வொரு நேரத்துல குற்றம் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அண்டர் செக்ஷன் 218 படி இது டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸ். ஒவ்வொரு குற்றத்துக்கும் தனித்தனியா நீங்க சார்ஜ் பண்ணணும், தனித்தனியா தான் கேஸ் ட்ரையல் நடத்தணும். இது எல்லாவற்றையும் நீங்க எப்படி கிளப் பண்ணி நடத்துறீங்க? நீங்க இது சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை நீதிமன்றத்துல தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறார் மாண்புமிகு ராம்ஜெத் மலானி அவர்கள். அவர் பேசின ஒரே வார்த்தை அண்டர் செக்ஷன் 218 சிஆர்பிசி தான் பேசுறார். பிரேமானந்த சாமியார் ஒரு பெண்ணோட இன்றைக்கு தவறாக இந்த தேதியில் நடந்தார், இந்த டைமில் நடந்தார் குற்றச்சாட்டு. 2வது பெண்ணோட அடுத்த நாள் வேற ஒரு டைம்ல வேற ஒரு தேதியில நடந்தார் குற்றச்சாட்டு. 3வது பெண்ணோடு வேற ஒரு தேதியில வேற ஒரு டைம்ல தவறாக நடந்து கொண்டார் ஒரு குற்றச்சாட்டு. இப்படி வெவ்வேறு தேதிகளில் வெவ்வேறு நேரங்களில் இந்த நபர் இந்த குற்றத்தை புரிந்தார் என்பது குற்றச்சாட்டு. இப்ப 218 சிஆர்பிசி என்ன சொல்றாங்க? வெவ்வேறான குற்றங்களாக இருக்கும் பட்சத்தில் தனித்தனியாக சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும். அந்த தனித்தனியா ஃப்ரேம் பண்ணக்கூடிய சார்ஜ் எல்லாத்தையும் தனித்தனியா தான் கேஸ் நடத்தணும்னு சொல்றாங்க. அப்ப 218 சிஆர்பிசியின் படி நீங்கள் தனித்தனியாகத்தான் இந்த வழக்கை ட்ரையல் நடத்த வேண்டும்.
சட்டத்துக்கு விரோதமாக இந்த வழக்கு நீங்க எடுத்தது தப்புன்னு சொல்லிட்டார். கோர்ட் அப்படியே ஆடி போயிடுச்சு. மாண்புமிகு அம்மா பானுமதி அம்மா இருக்காங்க, லார்ட்ஷிப், அவங்க அப்போதைக்கு அந்த கேஸ் அவங்க தான் விசாரிச்சிருக்காங்க. உடனே ப்ராசிக்யூஷன்ல ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக தமிழக அரசின் மூலமாக நியமிக்கப்பட்ட மாண்புமிகு ஐயா சுகுமாரன் அவர்கள் கும்பகோணத்திலிருந்து இந்த வழக்கில் ஆஜராயிருக்காங்க. அவங்க டைம் கேட்டுட்டு அடுத்த நாள் போயிட்டு ஆர்குமெண்ட். இந்த எல்லா கேஸும் வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணி நீங்க நடத்த முடியும்னு சொல்லிட்டு ராம்ஜெத் மலானி அவர்களால் முன்வைக்கப்பட்ட அந்த வாதத்திற்கு அடுத்த நாள் அதுக்கு பதிலடி கொடுத்தாங்க. ஏன்னா வந்து கேஸ் நடத்துறது இந்தியாவில் மிகப்பெரிய வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி. ஆனா தமிழக அரசு கும்பகோணத்தை சேர்ந்த ஐயா சுகுமாரன் அவங்கள வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. சில நேரங்கள்ல நமக்கு வந்து சில விஷயங்கள் சரிவர தெரியலன்னு சொன்னா, சரியான பதிலடி நம்மளால் கொடுக்க முடியலன்னு சொன்னா, நாம நீதிமன்றத்துல புத்திசாலித்தனமா என்ன செய்யணும்னா டைம் வாங்கணும் சார். டைம் வாங்கிடணும். மேபி கால் ஆன் டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ, ஏதோ ஒரு டேட் வாங்கிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதன் பிறகு போகணும். ஏன்னா சிங்கத்தை வந்து குகையில சந்திக்க போறோம் இல்லைங்களா. அப்ப இந்த செகண்ட் அண்டர் செக்ஷன் 218 அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டு நிபந்தனைகள் இருந்தால் 218 நீங்க வந்து நடத்தலாம். அப்ப யார் வந்து இதை வந்து கேஸ் போட முடியும்? 218 வந்து ஜாயிண்ட் டிராஃப்ட் ட்ரையல். இதை யார் செய்ய முடியும்? எப்பொழுது செய்ய முடியும்? On an application made by accused before court. குற்றம் சுமத்தப்பட்டவர் மூலமாக நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது the court may consider no prejudice to the accused as well as prosecution. The court may joint trial can be done, may pass an order, may be passed joint trial. Under section 218 subsection 2 la சொல்றாங்க சார், nothing in subsection 1 shall affect the operation of the provisions of section 219, 220, 221, 223. 219, 220, 221, 223 இந்த 4 சட்ட பிரிவுகளுக்கு எந்தவித பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 218 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி படி கேஸ் வந்து ஜாயிண்ட் ட்ரையல் நடத்துங்கன்னு சொல்றோம். கிளப் பண்ணிக்கலாம். ஒரே வழக்கு விசாரணையில் தனித்தனி தேதியில தனித்தனி நேரங்களில ஒரு குற்றம் நடந்திருந்தாலும் செப்பரேட் சார்ஜ் இருந்தாலும் செப்பரேட் ட்ரையல் இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையும் இந்த டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸை பொறுத்தவரை ஜாயிண்ட் ட்ரையலா நடத்திக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? ப்ராசிக்யூஷனுக்கு எந்தவித பிரிஜுடிஸ் வரக்கூடாது. as well as அக்யூஸ்டுக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னு சொன்னா ஜாயிண்ட் ட்ரையல் நடத்துங்க. அப்ப 219, 20, 21, 23 வந்து குறுக்க நிக்காது. இதைத்தான் மூத்த வழக்கறிஞர் மாண்புமிகு ஐயா சுகுமாரன் அவர்களால் எடுத்து வைக்கப்பட்ட வாதம். நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டது. அது எல்லாத்தையும் கிளப் பண்ணி நடத்தினாங்க. இரட்ட ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணத்தையும் அப்போதைக்கு பெற்றுக் கொடுத்தார். ஒரு நேர்மையான மிகவும் சட்ட நுணுக்கங்கள் தெரிந்த ஒரு மூத்த வழக்கறிஞர். என்னை பொறுத்தவரை அவருக்கு இருக்கிற நாலேஜ் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கூட அந்த நாலேஜ் இருக்காது. அவ்வளவு ஒரு எளிமையான மனிதர், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம், தனக்கு தெரிந்த அத்தனை விஷயங்களையும் வித்தைகளையும் எதிர்கால சந்ததிக்கு
கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனையாளர், ஒரு பகுத்தறிவாளர். சில பேர் படிக்கிறாங்கன்னா நல்ல விஷயம் அவங்களோட மற்றவங்களுக்கு எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஆசான் அவர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடைசி காலம் வரை தன் இறுதி மூச்சு வரை இந்த சட்டத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். இளம் தலைமுறைகளுக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த சட்டத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று முழு முயற்சியாக செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். அவருடைய வாழற இந்த காலத்துல நாம வாழ்கிறோம் என்று சொன்னால் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ரைட். வாட் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் ஜாயிண்ட் ஆஃப் சார்ஜஸ்? இப்ப ஜாயிண்ட் ஆஃப் ட்ரையல் நடத்துறோம். ஜாயிண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. இப்ப என்னென்ன ப்ரொவிஷன் பண்ண முடியும்? அண்டர் செக்ஷன் 218, 219, 220, 221. இஃப் ஜாயிண்டர் ஆஃப் அக்யூஸ்ட் எனில் 223 கொண்டு வாங்க. செப்பரேட் சார்ஜ் பாக்குறாங்க. செப்பரேட் சார்ஜஸ் ஃபார் டிஸ்டிங்க்ட் அஃபென்சஸ். இப்ப கேள்வி கேட்கறாங்க, எக்ஸ்பிளைன் வித் எக்ஸெப்ஷன் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. நம்ம என்ன பதில் எழுத முடியும்? அண்டர் செக்ஷன் 218, 219, 220, 221. அது மட்டுமல்ல, 280 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சப்செக்ஷன் 2, ஐ மீன் கிளாஸ் 1 கிளாஸ் 2, இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஜாயிண்ட் ட்ரையல் வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி எவ்வாறு முடிவு செய்ய வேண்டும்? இதை ப்ரொலாங் பண்ணுமா அந்த ட்ரையல அப்படின்னு பார்ப்பாங்க. இழுத்துன்னு போகுமா, ரொம்ப நேரங்களை எடுத்துக்கொள்ளுமா, நாட்களை எடுத்துக்கொள்ளுமா, அதை பார்க்க வேண்டும். அன்னெசரி வேஸ்ட் ஆஃப் டைம் இருக்கிறதா, தேவையில்லாம இந்த காலம் விரயமாகுமா என்று நீதிமன்றம் கருத வேண்டும். இதனால் யாருக்கு ஏனும் ப்ராசிக்யூஷனுக்கோ இல்ல அக்யூஸ்டுக்கோ பிரிஜுடிஸ் ஏற்படுமா என்று பார்க்க வேண்டும். அரசு தரப்புக்கோ அல்லது எதிர்க்க ஏதாவது பாதகம் ஏற்படுமா, பிரச்சனை ஏற்படுமான்னு பார்க்கணும். குற்றச்சாட்டு என்பது பொதுவான குற்றச்சாட்டா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த 4 விஷயங்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்பதான் ஜாயிண்ட் ட்ரையல் வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி முடிவு செய்ய முடியும். இந்த ஜாயிண்ட் ட்ரையலை பற்றி அண்டர் செக்ஷன் 218 பற்றி 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ், ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் தவறு நடந்துவிட்டது என்று சொல்லி வழக்கு. அலைக்கற்றை ஒதுக்கப்பட்டதில் தவறு நடந்துவிட்டது, இதுதான் வழக்கு. நியாயமா அதை ஏலம் விட்டு இருந்தா அரசுக்கு வர வேண்டிய வருமானம் கூடுதலா வந்திருக்கும், ஏலம் நிறைய விலைக்கு போயிருக்கும். இந்த மாதிரி நடந்து போச்சு. அதனால அரசுக்கு வர வேண்டிய வருமானம் எல்லாம் குறைஞ்சு போயிடுது. அரசுக்கு நியாயமாக வர வேண்டிய வருமானம் குறைந்தால் கூட அதுவும் ஒரு குற்றம் தான். ஏன்னா லாஸ் ஏற்பட்டா கூட அதுவும் ஒரு குற்றம் தான். ஐபிசி பொறுத்தவரை, 2G ஸ்பெக்ட்ரத்தை பொறுத்தவரை பொருளாதாரம் படித்தவர்களுக்கு தெரியும். முதல்ல யாரு பிட்டர்ஸ் வராங்களோ முதலில் வந்தவருக்கு கடைசியில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும், கடைசியில் வந்தவருக்கு முதலில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. 218 பொறுத்தவரை, 218 சிஆர்பிசியை பொறுத்தவரை இந்த 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ் ரொம்ப முக்கியமான சார். இத படிக்க படிக்க எவ்வளவு விஷயங்களை அனலைஸ் பண்ணிருப்பாங்க தெரியுங்களா? இந்த ஜாயிண்டர் ஆஃப் சார்ஜஸ் பொறுத்தவரை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ். அத அரசியல் நோக்கத்தோட பார்க்காதீங்க, சட்ட நோக்கத்தோட பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு நிறைய விஷயம் புரியும். உங்ககிட்ட நீங்க ஜட்ஜ் ஆவறீங்க, நீங்க டைஸ்ல உட்காந்துட்டீங்க, உங்ககிட்ட இந்த மாதிரி கேஸ் வந்தா நீங்க எப்படி சட்டத்தை எடுத்து கையாளுவீங்க, சட்டத்தை எப்படி நீங்க அப்ளிகபிள் பண்ணுவீங்க, எம்ப்ளாயி பண்ணுவீங்க. அந்த கேஸ்ல நிறைய விஷயம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு டைம் இருந்தா எப்பொழுதாவது எடுத்து படிங்க. அண்டர் செக்ஷன் 218 இது ஒரு மேண்டட்டரி. ஜாயிண்ட் ட்ரையல் ஹேவிங் நோ பவர் ஆஃப் கோர்ட். கோர்ட் நடத்தினா
It is not curable defect. Kamda Nanda. Under section 218 CRPC என்பது mandatory. அதை சொன்ன வழக்கு காம்தா நந்தா KAMTHA காம்தா நந்தா NANTHA காம்தா நந்தா AIR 2005 Supreme Court page number 2132 காம்தா நந்தா AIR 2005 Supreme Court page number 2132 2-3 குற்றங்கள் இருக்கும் பொழுது டைம் வந்து டிஃபர் ஆகுது, பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் வந்து டிஃபர் ஆகுது, இன்டென்ஷன் ஆஃப் தி அஃபென்ஸ் டிஃபர் ஆகுது, எஃபெக்ட் வந்து டிஃபர் ஆகுது. இந்த 4 விஷயம் வித்தியாசப்படுது. இது எல்லாம் டிஸ்டிங்க்ட் அஃபென்சஸ் தான். நேரத்தில் வேறுபாடு இருந்தாலும் இடத்தில் அந்த குற்றம் நடந்த நேரம் வேறுபடுகிறது, குற்றம் நடந்த இடம் வேறுபடுகிறது, குற்றம் நடப்பதற்கான இன்டென்ஷன் வேறுபடுகிறது, குற்றம் நடந்ததற்கான விளைவு வேறுபடுகின்றது. இந்த 4 விஷயங்களும் வித்தியாசப்பட்டாலும் கூட, வேறுபட்டு இருந்தாலும் கூட, இதில் எல்லாம் டிஸ்டிங்க்ட் அஃபென்சஸ் தான். இதை சொன்ன வழக்கு வன்வாரிலால். வன்வாரிலால், in the case of Vanwarilal, AIR 1963 Supreme Court, page number 1620. Vanwarilal, AIR 1963 Supreme Court, page number 1620. இப்ப டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸ்னா என்ன அர்த்தம்? 2-3 குற்றங்கள் இருக்கும் பொழுது அதுல டைம் வந்து டிஃபர் ஆகணும், பிளேஸ் வந்து டிஃபர் ஆகிருக்கணும், இன்டென்ஷன் டிஃபர் ஆகிருக்கணும், எஃபெக்ட் வித்தியாசப்பட்டிருக்கணும். இது எல்லாமே வந்து டிஸ்டிங்க்ட் அஃபென்சஸ் தான். Under section 219, 3 offenses of same kind within year may be charged together. இதுல சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். இல்ல இன்னும் ஒரு சில கேஸ் லாஸ் இருக்கு சார். இந்த 218 சம்மன் கேஸுக்கு பொருந்துமானா சம்மன் கேஸுக்கு பொருந்தும். 218 வந்து சம்மன் கேஸுக்கு பொருந்துமானா பொருந்தும். இது 1952 வந்த தீர்ப்பு. 1952 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 1952 MWN 780 கிரிமினல் பேஜ் நம்பர் 182 சம்மன் கேஸுக்கும் பொருந்தும். ஆனால் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல வந்து சில விஷயங்களுக்கு இது 218 பொருந்தாது. ஏன்னா ஐபிசில வந்து 380(411) கீழ வந்து ஒரு நபர் மீது வந்து குற்றம் சுமத்தப்படுகிறது. ஐபிசில 149 வந்து கூட்டாசம், அது கூட 149 வந்துருச்சு. இது எல்லாம் சப்ஸ்டான்டிவ் அஃபென்ஸ். இதை பொறுத்து ஏதாவது தண்டனை வழங்க முடியுமா? வழங்கக்கூடாது. ஆனால் அதை போலவே லஞ்சம் வாங்க முயற்சி பண்றாரு, லஞ்சம் வாங்குவதற்கு உடனே இருந்தாரு, அல்லது வேறு நபர் இது தொடர்பா வேற தேதியில வந்து நடந்திருக்குது அந்த குற்றம், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து விசாரிக்கன்னு சொன்னா அந்த நேரத்துல வந்து விசாரிக்க கூடாது, அது தவறு. இது 1937 வந்து ஜட்ஜ்மெண்ட். இது லஞ்சம் வாங்குறாங்க வெவ்வேறு தேதியில, வெவ்வேறு முறையில, வெவ்வேறு இடத்துல. அப்ப அது செல்லாது. 1937 MWN 209 கிரிமினல் பேஜ் நம்பர் 41. 1937 MWN 209 பேஜ் நம்பர் 209 வால்யூம் 41. ரைட். அந்த செக்ஷன் 219 பொறுத்தவரை 12 மாதங்களுக்குள் ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். அது ஒரே மாதிரியான குற்றங்களாக இருக்கணும். அது ஒரே வழக்காக சேர்த்து விசாரிக்கலாம்னா கண்டிப்பா விசாரிக்கலாம். 12 மாசத்துல ஒரு குற்றம் நடந்திருக்கணும். ஏ என்பவர் ஜனவரி மாசம் ஒரு வீடு பூந்து திருடுறாரு.
அதே ஏ என்பவர் ஜூன் மாசம் ஒரு வீடு பூந்து திருடுறார். அதே ஏ என்பவர் நவம்பர் மாசம் ஒரு வீடு பூந்து திருடுறார். ஒரே வருஷத்துல நடக்குது இது. அப்ப ஒரே வருடத்திற்குள்ளாக ஒரே விதமான குற்றத்தை ஒரே நபர் செய்திருக்கின்ற பட்சத்தில் அந்த 3 குற்றங்களையும் ஒன்றாக சேர்த்து கிளப் பண்ணி ஜாயிண்ட் ட்ரையல் நடத்த முடியுமானா நடத்த முடியும். இதுதான் 219. அண்டர் செக்ஷன் 219 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க சேம் கைண்ட் ஆஃப் அஃபென்ஸ்னா எது சார்? அது பனிஷ்மெண்ட் பொறுத்து இருக்கணுமா அல்லது எதை பொறுத்து இருக்க வேண்டும்? அண்டர் செக்ஷன் 219 சப்செக்ஷன் 2 சேம் கைண்ட் ஆஃப் அஃபென்ஸ் எது? பனிஷ்மெண்டை பொறுத்து தான் சேம் கைண்ட் ஆஃப் அஃபென்ஸ். ஏன்னா 379 இருக்கு. 379 பொறுத்த வரலையும் 3 வருஷம் தண்டனை, 3 இடத்துல திருடுறாரு, 3 ஒரே மாதிரியான வகையான குற்றம். ஆனா 12 மாசத்துக்குள்ள 3 இடத்துல ஒரே திருடர் வந்து போயிட்டு உள்ள புது திருடுறாரு. ஏன்னா அவருக்கு மரியாதை கொடுக்கும். என்னதான் திருடனா இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் 100 பேர் எண்ணங்களை திசை திருப்பிட்டு திருட்டு போறாருன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு திறமை இருக்கு பாருங்க அவருக்கு. ஆக 12 மாதங்களுக்குள்ளாக ஒரே வகையான குற்றங்களை ஒரே நபர் தொடர்ந்து செய்கின்ற பொழுது அந்த 3 வகையான குற்றங்களை ஒன்றாக சேர்த்து நம்ம வந்து ட்ரையல் நடத்தலாம், ஜாயிண்ட் ட்ரையல் நடத்தலாம். Punishable with the same amount of punishment. 379 380 theft in a lurking house ஆக இருக்கும் பட்சத்தில் சேர்ந்து நடத்த முடியுமானா கண்டிப்பா சேர்ந்து ஜாயிண்ட் ட்ரையல் நடத்தலாம். 3 கேஸும் ஒன்னாக்கி ஒரே ட்ரையல்ல நடத்தி தண்டனை கொடுத்துடலாம். அண்டர் செக்ஷன் 220 in the course of same transaction trial for more than one offense. Trial for more than one offense. இந்த 290 ஒரு சில கேஸ் பார்த்தோம் சார். 408 477A இருக்கு. 408 477A ஐபிசில கேஸ். இது ரெண்டையும் இணைச்சி வந்து ஜாயிண்ட் ட்ரையல் நடத்த முடியுமானா முடியாது. இது 1936ல வந்த தீர்ப்பு. 1936 MWN 1129 கிரிமினல் பேஜ் நம்பர் கிரிமினல் 197. அதே போலவே ஒரு ரைட்ல ஈடுபடுறாரு. அப்ப ஒரு திருடுறாரு. ஒரு கலகத்தில் ஒரு திருட்டில் குற்றம் இழைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது ரெண்டையும் சேர்த்து ட்ரையல் நடத்தலாமான்னா கண்டிப்பா நடத்தலாம். இது 1942 MWN 123 கிரிமினல் 163. ஒரே நடவடிக்கை ஒரே நைட்ல 2 செஷன்ஸ் நீதிமன்றம் கேஸ் விசாரிக்குது. 2 பிரிவில் 2 கொலை நடந்திருக்குது. அதுல சேர்த்து விசாரிக்க முடியுமா? இதுதான் கேள்வி. ஒரே நடவடிக்கை ஏ என்பவர் என்ன பண்றான், பி என்ற ஒரு ஆளை முதல்ல கொத்தி கொலை பண்றாரு. அடுத்தது சி என்ற ஒரு நபரையும் கொத்தி கொலை பண்றாரு. இங்க என்னது? சேம் டிரான்சாக்சன் நடந்திருக்குது. இப்ப 2 கொலை நடந்திருக்கு. இத ஜாயிண்டா ட்ரையல் நடத்த முடியுமான்னா நடத்தலாம். ஏ என்ற நபரை முதல்ல பி கொலை பண்றாரு, அதன் பிறகு சி கொலை பண்றாரு. இதையெல்லாம் ஒரே நடவடிக்கை. 1952 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 270. சேம் டிரான்சாக்சன்ல வந்து அடுத்தடுத்து நடந்ததுதான் ஜாயிண்ட் ட்ரையல் நடத்தலாம் சார். ஏ என்பவர் பி முதல்ல கொலை பண்றாரு, அதன் பிறகு சி கொலை பண்றாரு. அப்ப இது சேம் டிரான்சாக்சன் தானே. அப்ப ஜாயிண்ட் ட்ரையல் நடத்த முடியுமானா நடத்த முடியும். 1952 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 270.
அண்டர் செக்ஷன் 220 in the course of same transaction. அதே வார்த்தை தான் இங்கேயும் சொல்றாங்க. ஒரு 341, 323, 379 வருது. இப்ப 341, 323, 379 வருகின்ற பொழுது இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நடத்த முடியுமா? 341 என்னது? வழிமறிச்சா தண்டனை. 323 அவரை பிடிச்சு தள்ளிட்டா அல்லது கணத்துல அரைஞ்சா அல்லது அடிச்சா தண்டனை. 379 என்னது? திருட்டு. ஒரு ஆள் வராரு, அவர் வழிமறிக்கிறார், வழிமறிச்சு அவரை வந்து அடிச்சுட்டு அவர்கிட்ட இருக்கிற பணத்தை திருட்டாரு. கேஸ் போடுறாங்க ஐபிசில. அண்டர் செக்ஷன் 341 வழிமறிக்கிறாரு. அண்டர் செக்ஷன் 323 அவர் அடிக்கிறாரு அல்லது கீழே பிடிச்சு தள்ளுறாரு. அண்டர் செக்ஷன் 379 ஐபிசி அவரிடம் பணத்தை திருடுறாரு. இதுதான் குற்றம். அப்ப இதை ஒரே ட்ரையலா நடத்த முடியுமா? நடத்த முடியும். இதுல என்ன விஷயத்த சொல்றாங்க? வடிவத்தை விட உள்ளடக்கம் தான் முக்கியம். அது எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, அதனுடைய கண்டென்ட்ஸ் தான் முக்கியம். சித்தரஞ்சன் தாஸ் கேஸ்ல சொல்றாங்க, சித்தரஞ்சன் கேஸ்ல சொல்றாங்க இந்த விஷயத்தை. ஒரு சிட்ஃபண்ட்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறாங்க சார். அந்த சிட்ஃபண்ட் கம்பெனி வச்சு நடத்துகின்ற பொழுது ஒரு 100 பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்க. 100 பேர் வந்து தனித்தனியா புகார் கொடுக்குறாங்க. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் எல்லா புகாரும் ஒன்னா சேர்த்து நடத்த முடியுமா? நடத்த முடியும். ஆனா இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு எஃப்ஐஆர் போதும் சார். 1 எஃப்ஐஆர், 1 trial is enough. 1 FIR is enough for 1 trial. ஏன்னா அந்த சிட் ஃபண்ட் கேஸ் எல்லாம் நம்மகிட்ட நிறைய வரும். அப்ப இந்த சைட்டேஷன் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2015 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 300. இந்த நேம் ஆஃப் லதா, லதான்ற கேஸ்ல தான் சொல்றாங்க. இன்றி லதா 2015 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 300. சிட் ஃபண்ட்ஸ் கேஸ் நிறைய கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா அந்த நிறைய எஃப்ஐஆர் இருந்தாலும் கூட ஒரே ஒரு எஃப்ஐஆர் வச்சு நம்ம ட்ரையல் நடத்தி முடிச்சிடலாம். 218 வந்து டிஸ்டிங்க்ட் அஃபென்சஸ் சொல்றாங்க. 219 சேம் அஃபென்ஸ். 220 வந்து இந்த கோர்ஸ் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன். 221 சார், இதுவா அதுவான்னு டவுட் வந்துடும். அப்ப டவுட்ஃபுல் அஃபென்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் 221.